ஒரு வாரத்துல நம்ம வந்து இறுதி நாட்களுக்குள்ளாக வர இருக்கிறோம். சோ அப்ப நம்ம கொஞ்சம் கண்ணை மூடி திங்க் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு தெரியும் நம்ம கடந்து வந்து பாதை எப்படியாக இருந்திருக்குது. எல்லாருக்குள்ளாயும் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சிகரமா இந்த வருஷத்தை கடந்திருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, சோதனைகள் இருந்திருக்கும், நெருக்கடிகள் இருந்திருக்கும், வேதனைகள் இருந்திருக்கும், நோய்கள் இருந்திருக்கும். ஆனா ஒரு கரம் மட்டும் நம் கூடயே இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஒரு கரம் நம் கூடயே இருந்து நம்மள அப்படியே இறுக்கி பற்றி நம்மள வழி நடத்திட்டு வந்திருக்குது. உண்மையிலே உணர்ந்தவர்கள் எல்லாரும் கைய உயர்த்தி ஆண்டவருக்கு துதிப்போமா. ஆண்டவரே அல்லேலூயா நன்றின்னு சொல்லுங்க. இந்த ஒரு வருஷத்தை ஆண்டவரே உங்க துணையோடு நாங்க கடந்திருக்கிறோம், அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. சரியா? நமக்காக ஆண்டவர், நமக்கு இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நமக்காக ஆண்டவர் தான் பாடுகளை சுமர்ந்து நமக்கு நல்வாழ்விற்கான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு போயிட்டார். ஓகே, இஸ்ராயல் மக்களுக்கு கானான் தேசத்தை 40 ஆண்டுகள் கடக்கணும்னு ஆண்டவருடைய திருவுளம் இல்ல. ஓகே, சீக்கிரமா அவங்க கானான் தேசத்தை அடையணும் அப்படின்றதுதான் ஆண்டவருடைய திருவுளம். அவர்களுடைய நம்பிக்கை குறைபாட்டுனால ஓகே, பக்கத்துலதான் கானான் தேசம் இருந்தது. அங்க இருக்கக்கூடிய மனுஷங்களை பார்த்து பயந்து உள்ளே போகாத இஸ்ராயல் மக்கள் 40 ஆண்டு காலம் கழித்துதான் கானான் தேசத்தை கண்டடைந்தார்கள் இல்லையா? அதே போலதான் இன்னைக்கு நம்மளும் நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை குறைபாட்டின் காரணமாக நம்மளும் இந்த நல்வாழ்வை சுவைக்க முடியாம, அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாம சில நேரங்கள்ல நம்ம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அப்ப நம்ம எதை நாம் நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும், இந்த நம்முடைய வளமான நாட்களை, நமக்கான வளமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புதிய வருடத்திற்குள்ளாக போகிறோம். பழையன கழிந்து புதியன புகுதல் நலம், அது பைபிளுடைய வார்த்தை. ஓகேயா? நம்முடைய பழைய சுபாவத்திற்கு நம்ம மறித்து கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வாழ்கிறார், அவருடைய சுபாவமாக அவராக நாம் மாற வேண்டும். ஓகேயா? சரி, இப்ப இந்த முதல்ல வந்து திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 10 வசனம் 38. திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 10 வசனம் 38. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. அதிகாரம் 10 வசனம் 38. கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்தால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஓகே, அப்ப நாசரேத்து இயேசு என்ன பண்ணாரா? அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் விடுவித்திருந்தார். ஓகேயா? அப்ப இந்த அலகையின் கொடுமைக்கு உட்படுதல் அப்படின்றது நடக்கிற விஷயம்தான். ஓகே, அலகை அவனுடைய கொடுமைக்கு உள்ளாக நம்மை உட்படுத்த முடியுமா முடியாதா? பதில் சொன்னாதான் இனிமே அடுத்ததுக்கே போகணும். முடியும் சிஸ்டர். முடியும். எப்படி முடியும்? நம்ம பேசாம இருந்தோம் அப்படின்னா அவனே வந்து நம்மள ஆட்கொண்டுருவானா? இல்ல, நம்ம தான் இடம் கொடுக்கிறோம். சரியா? அது முதல்ல அந்த புரிதல் நமக்கு வேணும். நம்ம இடம் கொடுக்கிறோம், அவனால் நம்மை அவனுடைய ஆளுகைக்கு உள்ளாக அவனை உட்படுத்த முடியும். நமக்குள்ளாக தூய ஆவியானவர் பொழியப்பட்டு இருக்கிறார். தூய ஆவியானவருடைய ஆற்றலுக்கு நம்ம உட்பட்டு இருக்கிறோம். ஓகே, ஆனாலும் இந்த அழகையின் கொடுமைக்குள்ளாக நம்ம போறோம் அப்படின்னா, ஓகே, அப்ப அதுக்கு என்ன மீனிங்? நம்ம அதோடைய மூல சொல்லான அந்த கிரேக்கத்துல இருந்து அதோடைய மீனிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொடுமைக்கு உட்படுத்துதல்னு தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல அப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதோட ஒரிஜினல் மீனிங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் என்ன பண்றான்னா கண்டினியூஸா நம்மள டாமினேட் பண்ணணும் அப்படின்னு அதற்கான ஸ்ட்ராட்டஜி, அதாவது யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறான். அதுதான் அதோடைய மீனிங். சரியா? இப்ப இந்த டெவில் அப்படின்னு சொல்றோம், அழகையோ இங்கிலீஷ்ல டெவில் அப்படின்னு சொல்றோம். இந்த அழகையோ இந்த டெவிலோ இதற்கான பேர் கிடையாது.
ஓகே, இப்ப என்னோட பேரு ராணி அப்படின்னா அவனுக்கான பேர் அது கிடையாது, அது அவனோட ஜாபோட டிஸ்கிரிப்ஷன். அவன் என்ன வேலை பாக்குறானோ அந்த வேலையை வச்சுதான் அவனை டெவில் அப்படின்றாங்க. ஓகே, அப்ப அவன் என்ன வேலை பாக்குறான் அப்படின்னா கண்டினியூஸா மீண்டும் 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 நம்மை அவனுடைய ஆளுகைக்கு உட்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது அந்த யுக்திகளை கையாண்டு கொண்டிருக்கிறான். சரியா? அப்ப அவனால இது கையாள முடியுது அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல அவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்துறோம், அவனால நம்மை அவனுடைய ஆளுகைக்குள்ளாக உட்படுத்த முடிகிறது. நம்ம ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா அவனால நம்மை அவன் ஆளுகைக்குள்ளாக உட்படுத்த முடியாது. ஓகே, அதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். சரி, இப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல இஸ்ராயேல் மக்கள் கானான் தேசத்தை அடைவதற்கு ஒரு விஷயம் தடையா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் தடையா இருந்தது. அதுல ஒரு விஷயம் இருந்தது, இதை மக்கள் தகர்த்தெறிந்து உள்ளே நுழைந்தார்கள். அது என்னது? கானான் தேசத்தை அடைவதற்கு ஒரு பெரிய மதில் சுவர், ஒரு பெரிய மதில் சுவர் தடையாக இருந்தது. அது எந்த மதில் சுவர்? எரிக்கோ எரிக்கோ மதில் சுவர். ஓகேயா? எரிக்கோ மதில் சுவர் தடையா இருந்தது. அப்ப யோசுவாவுக்கு என்ன சொல்லுவாரு கடவுள்? உடன்படிக்கை பேழையை வச்சு அதை ஒரு 7 முறை சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. துதிகளின் மூலமாக எரிக்கோ கோட்டை தகர்த்தெறியப்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்ப ஆண்டவர் வாக்களித்த கானான் தேசம் எரிக்கோ கோட்டைக்கு அப்பால் இருக்கிறது. இந்த மக்கள் நுழைய முடியாத வண்ணம் அது தடை செய்கிறது. கடவுள் என்ன சொல்றாரு? அதை உடைச்சிட்டு உள்ள போங்கன்றார். சரியா? அதேதான் நமக்கு எல்லா விடுதலை வாழ்வும் கொடுத்தாயிருச்சு. ஆனால் இந்த எரிக்கோ கோட்டையை போல ஒரு மதில் சுவர் நம்மிடையே எழுப்பப்பட்டிருக்குது. இத உடைச்சிட்டு உள்ள போனோம் அப்படின்னா நம்முடைய கானான் தேசம். நம்முடைய கானான் தேசம்னா எது? ஆண்டவர் நமக்கு கொடுத்த எல்லா வளமான வாக்குறுதிகளும் எல்லா ப்ராமிசஸும். ஓகேயா? அப்ப இந்த மதில் சுவர் எது? இததான் இந்த டெவில் என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய யுக்திகளை பயன்படுத்தி அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி இந்த மதில் சுவரை நம்மிடையே எழுப்பி இருக்கிறான். ஓகே, இந்த மதில் சுவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். இந்த மதில் சுவரை எவ்வாறு தகர்த்தெறிந்து இஸ்ராயேல் மக்கள் கானான் தேசத்தை அடைய முடிந்ததோ அதே போல நாமும் நம்முடைய கானான் தேசத்தை, நம்முடைய ப்ராமிசஸ் நம்மளும் அடைய முடிவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு கடவுள் கிருபையில ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப வாட் இஸ் திஸ் ஃபோர்ட்ரஸ்? இந்த மதில் சுவர் என்றால் என்ன? ஓகே, 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 3 மற்றும் 4. 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 3 மற்றும் 4. யாராவது எடுத்தவங்க வாசிங்க. அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். சாரி, 2 கொரிந்தியர் சிஸ்டர், 2 கொரிந்தியர். நாங்கள் உலகில்தான் வாழ்கிறோம், எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. அவருடைய திருமுகங்கள் கடுமையானவை, ஆற்றல் மிக்கவை. ஆனால் அவர் நேரில் வந்தால் பார்க்க இல்ல, நீங்க முதல்ல வாசித்ததான் சிஸ்டர் கரெக்ட். கரெக்டா தான் வாசித்தீங்க. 2 கொரிந்தியர் அதிகாரம் 10:3. நாங்கள் இந்த உலகில் தான் வாழ்கிறோம், எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. இன்னொரு அடுத்தது 3-4 அடுத்த வசனம். எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல, மாறாக அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. அவ்வளவுதான் போது சிஸ்டர். ஓகே, அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. ஓகே, இந்த அரண்கிறது என்ன அப்படின்னா இதுதான் ஒரு பெரிய மதில் சுவராக இருக்கின்றது. அப்ப நம்ம இந்த உலகத்துக்கு இதெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஓகே, ஆனால் நாம் போராட வேண்டியது இந்த உலகு சார்ந்தவையற்றோடு அல்ல.
ஓகே, அப்ப இந்த உலகத்தோட நம்ம போராடல, அத பின்னாடி இருந்து ஒருத்தன் தூண்டிக்கிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா, அவனோட நம்ம போராடுறோம். இந்த போராட்டத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இவன் நமக்குள்ளாக கட்டி வைத்திருக்க கூடிய இந்த அரணை தகர்த்தெறிய வேண்டும். சரியா? இந்த அரணை தகர்த்தெறியும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய பழைய இயல்பு மறைந்து நாம் புதிய இயல்பு பெறுவோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற புரிதல் நமக்குள்ளாக வரும். நமது மனப்பாங்கு புதுப்பிக்கப்படும். அப்ப நம்ம நம்பிக்கையின்மைங்கிறது நம்ம கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. நாம் அனைவரும் நம்பிக்கையில் வலுப்பெற்றவர்களாக, ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டிற்குள்ளாக வரக்கூடியதாக அமைஞ்சிடும். சரியா? அப்ப இந்த அரண்களை இவன் எவ்வாறு கட்டி வைக்கிறான் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, முதல்ல அரண்னா என்னன்னு தெரியணும். இப்ப இந்த எரிக்கோ கோட்டைய நீங்க இதோட ஆர்கிடெக்சர் எடுத்து பாத்தீங்க, தியாலஜி சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு கோட்டை அது. அதாவது டபுள் வால் காம்பவுண்ட் சுவர்ன்றாங்க இப்பெல்லாம். அது அந்த காலத்திலேயே 2 சுவர்களை கொண்டதாம். அதாவது பெரிய சுவர் வெளிப்புறமாக இருக்கிறது நல்லா இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா, உள்புறமாக இருக்கிறது அதை விட அப்படி தாழ்ந்து இருக்குமா. அதனுடைய அந்த காம்பவுண்ட் சுவர்ல இருந்த மேல இருக்கக்கூடிய தளம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு தேரே போகக்கூடிய அளவுக்கு இருக்குமா. சரியா? ஏன் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் அந்த உள் சுவர்ல இருந்து பார்த்தாங்க அப்படின்னா, வெளியில இருந்து யார் வர்றான்னு தெரியும், வெளியில உள்ளவங்களை அட்டாக் பண்ண முடியும். ஆனா வெளியில இருக்கிறவங்க இந்த உள்ள இந்த வீரர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க முடியாது. அவ்வளோ வலிமை வாய்ந்த ஒரு எரிக்கோ கோட்டை தான் அது. இன்றளவும் உடைந்த நிலையிலே இருக்குது. இதுதான் கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்தக்கூடியது. சரியா? அவ்வளோ பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு கோட்டை. ஓகே, இது நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஓகே, இப்ப நம்ம அவனோடதான் போராடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த போராடக்கூடிய இடம் எது? எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். நாம் கண்களுக்கு தெரியாத தீய சக்தியோடு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, அப்ப நம்ம போராடக்கூடிய தளம் எது, இடம் எது? நம்ம ரெகுலரா மெசேஜ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வர்றோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இதற்கான பதில் தெரியும். நாம் அழகையோடு போராடக்கூடிய இடம் எது? சிந்தனை, மனசு. அவ்வளவுதான். மைண்ட்லதான் நம்மளுடைய போராட்டம். அவனா பிசிக்கலா நமக்கு முன்னாடி கத்திய தூக்கிட்டு நிக்க போறது கிடையாது. சரியா? அப்ப அவன் என்ன செய்யறான், அதான் நான் முதலே சொன்னேன், யுக்திகளை கையாளக்கூடியவன். அந்த டெவிலுக்குரிய மீனிங்லே பாத்தீங்க அப்படின்னா, அவன் யுக்திகளை கையாண்டு நம்ம டாமினேட் பண்ணக்கூடியவன் அப்படின்னு தான் இருக்குது. அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எண்ணங்களை நமக்குள்ளாக விதைக்கிறான். ஓகே, இந்த எண்ணங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ப ஆரம்பிப்போம். ஓகே, நமக்குள்ளாக வரக்கூடிய சிந்தனைகளை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம், நம்ம அதை பேச ஆரம்பிக்கிறோம், அதுவே நமக்குள்ளாக வாழ்க்கையாக மாற இருக்குது. நாம் எது பேசுகிறோமோ அப்படியே நடக்கிறது. ஓகே, அப்ப அந்த போராட்டம் அப்படின்னா எது அப்படின்னா, இந்த மைண்ட்ல தான் அவனுக்கும் நமக்குமான ஒரு போராட்டம் நடக்கிறது. ஓகே, இப்ப ஒரு மதில் சுவர்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு மதில் சுவரை ஒரு நாள் நைட்டுக்குள்ள கட்டிட முடியுமா? இன்னைக்கு நைட்டு நான் ஆரம்பிச்சு காலையில முடிச்சிடலாமா? அதுக்காக அதோட ஆர்கிடெக்சரை சொன்னேன். எவ்வளோ வலிமை வாய்ந்த ஒரு கோட்டை, எத்தனை வருடங்கள் ஆகும் அது போல ஒரு கோட்டையை நம்ம எழுப்பணும் அப்படின்னா. சரியா? அப்ப நம்ம மனதிற்குள்ளாக அவன் ஒரு கோட்டையை எழுப்புகிறான் அப்படின்னா, ஒரு நாள்ல அதை எழுப்பிட முடியாது. ஒரு செங்கலா வச்சு அதுக்கு சிமெண்ட் போட்டு அதுக்குரிய வகையெல்லாம் செஞ்சாதான் ஒரு கோட்டை எழும்பும். அதே மாதிரிதான் அவன் இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்ல, நம்முடைய குழந்தை பருவத்தில இருந்து பொய்களை தூவி, ஒரு செங்கல் எப்படியாக அடுக்கி அடுக்கி வைக்கப்பட்டு ஒரு கோட்டை ஆக்கப்படுகிறதோ அது மாதிரி பொய் மேல பொய்ய வச்சு ஒரு அரணை நம் மனதிற்குள்ளாக எழுப்பி வைத்திருக்கிறான். இந்த அரணை நாம் தகர்த்தெறிய வேண்டும் அப்படிங்கிறதுதான் 2 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு. அப்ப பொய் என்றால் என்ன? பொய்னா என்ன? சாத்தான் பொய்களை தூவுகிறான், பொய்கள் மூலமாக அரண்களை எழுப்புகிறான் சொல்றேன். அப்ப பொய்னா என்ன? வாட் இஸ் லை? இறைவார்த்தைக்கு முரண்பாடா பேசு. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். எதெல்லாம் இறைவார்த்தைக்கு முரணாக இருக்கிறதோ அவை அனைத்தும் பொய். இறைவார்த்தை மட்டுமே மெய். ஓகே,
ட்ரூத் அப்படிங்கிறது ஒன்லி வேர்ட் ஆஃப் காட். ஓகே, கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் நிஜம், அது மட்டும்தான் உண்மை. அதற்கு எதிரான எல்லா காரியங்களும் பொய் தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நாம் அவருடைய தழும்புகளினால சுகம் பெற்று விட்டோம், பாஸ்ட் டென்ஸ். இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். இது உண்மை அப்படின்னா நமக்கு வர்ற நோய் எல்லாமே பொய் தான். ஓகே, அப்ப கண்ணால நான் பாக்குறேனே, டாக்டரோட ரிப்போர்ட் எனக்கு சொல்லுது உடம்புல இந்த டிஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லுது அப்படின்னா இட்ஸ் அ ஃபேக்ட். இது ஒரு நிகழ்கால தற்காலிக நிகழ்வு. ஓகே, ஒரு சிம்டமா அது காட்டுது. பட் இது உண்மை கிடையாது. சுகம், எனக்கு கடவுள் கொடுத்த நலம்தான் உண்மை. ஓகே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு வளமான வாழ்வுதான், நீ கடன் கொடுப்பவனாக இல்லை, நீ கடன் வாங்குபவனாக இல்லை, கடன் கொடுப்பவனாக ஆக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆனா இன்னைக்கு பினான்சியலா சில பேர் சஃபர் ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு தற்காலிகமான ஒரு நிகழ்வு. இது அவங்க உண்மையிலே கடவுளுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு அவர்களால அந்த நலத்தை பார்க்க முடியும். அந்த பினான்சியல் அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் அவர்களால இதுல இருந்து விடுபட முடியும். அதுதான் உண்மை. சரியா? அப்ப இந்த உண்மைக்கு எதிரான, அதாவது கடவுளுடைய வார்த்தைக்கு எதிரான எல்லா விஷயங்களும் பொய். அவன் என்ன பண்றான், இந்த பொய்களை சின்ன வயசுல இருந்து, குழந்தைக்கு பயம் இருக்காது. ஆமாதான் இல்லையா? குழந்தைக்கு பயம் இருக்காது. கொண்டு போய் நெருப்பத்தோடும் நம்ம எங்க விட்டாலும், நைட்ல விட்டாலும் அது போகும் வரும், அதுக்கு ஒரு பயம் இருக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் அதுகிட்ட சொல்லுவோம், இது நெருப்பு தொடாத, இது இருட்டு போகாத, இது ஹைட்டு ஏறாத அப்படின்னு நம்ம குழந்தைக்கு நம்ம சொல்ல 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 சொல்லதான் அதற்குள்ளாக எல்லா விஷயங்களும் ஊற்றப்படும். ஓகே, இதே மாதிரிதான் சின்ன வயசுல இருந்து, இல்ல கடவுள் சுகமாக்கிட்டாருன்னு சொல்லிட்டாரு, உனக்கு இன்னைக்கு தலை வலிக்குதே, இந்த எண்ணத்தை அவன் விதைக்கிறான். அப்ப இந்த நலம் அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளாக அப்ப நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். அவன் கூறக்கூடிய பொய் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சூழ்நிலைக்கு உகந்ததாக இருக்கும். ஓகே, நம்ம சூழ்நிலைக்கு உகந்ததாக இருக்கும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஐயோ இவ்ளோ கஷ்டப்படுறிய, தயவு செய்து போய் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து அதற்குரிய ரெமெடி. டாக்டரை பார்க்க கூடாதுன்னு சொல்லல. ஓகே, நமக்கு அவ்வளோ அதிகப்படியான ஃபெய்த் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம பார்க்காம நம்ம அதுல இருந்து சுகம் பெற முடியும். ஓகே, டாக்டரை பார்க்க, நீ போய் பார்த்துரு, உடனே அதை பண்ணிரு அப்படின்னு. அப்ப நமக்கு இந்த வார்த்தையின் மீதான நம்பிக்கையை அது குறைக்கிறது. சரியா? உன்னோட தேவையை அவர் நிறைவேற்றேன்னு சொல்றாரு, நீ அதை நம்பிக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, நாளைக்கு உன்னுடைய வீட்டினுடைய தேவைக்கு யாரு காசு கொடுப்பா? இந்த எண்ணம் நமக்குள்ளாக வரும். அதை பிரேக் பண்ண தெரியணும். அதை நம்ம நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு செங்கல். ஒரு செங்கல் செங்கலா ஏறி ஏறி ஒரு அரணாக நம் மனதில் அது போய் நிக்குது. அது நமக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னா, நமக்கு தெரியும் இறை வார்த்தை இதுதான் எனக்கு நடக்க போகுது, நான் இதை நம்புறேன், எனக்கு கடவுள் கண்டிப்பா கொடுப்பாருன்னு தெரியும். ஆனால் நாம் பொய்களை நம்பி 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 சின்ன வயசுல இருந்து நம்ம கட்டி வைத்திருக்கிறதுனால முழுமையான நம்பிக்கை இந்த இறை வார்த்தையின் மீது போகாத வண்ணம் இந்த அரண் நமக்கு தடையாக நிற்கிறது. அப்ப நம்ம தகர்த்தெறிய வேண்டிய ஒரு விஷயம் இந்த அரண், ஸ்ட்ராங் ஹோல்ட். ஓகே, இதை கண்டிப்பாக நம்ம தகர்த்தெறிய வேண்டும். அப்ப ரெண்டு விஷயத்துல அவன் நமக்கு எப்படி இந்த அரணை கட்டுகிறான்னு சொல்றேன். ஓகே, ரெண்டு விதமான பொய்களை அவன் கையாளுகிறான். இப்ப நான் சொன்னதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஐடென்டிட்டிக்கு எதிரான ஒரு விஷயத்த கொண்டு வருவான். வாட் இஸ் அவர் ஐடென்டிட்டி? நம்முடைய அடையாளம் எது? நான் யார், நீங்க யாரு, நமது அடையாளம் எது? கிறிஸ்துவின் பிள்ளைகள்ங்கிறது நமக்கு அடையாளம். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? நான் கிறிஸ்துவோட பிள்ளை, நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன், அவர் எனக்கு நல்வாழ்வை கொடுத்திருக்கிறார். ஓகே, எனக்கு இயேசு சிலுவையில அறைந்து அப்பா பிள்ளைங்கிற உறவை புதுப்பித்து இருக்கிறார். இதெல்லாம் என்னுடைய அடையாளம். இந்த அடையாளத்துக்கு எதிரான பொய்களை அவன் கொண்டு வருவான். நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். இது போல எண்ணங்கள் நமக்குள்ளாக வந்துச்சு அப்படின்னா நம்ம இம்மீடியட்டா இருக்கணும், இது இறைவார்த்தைக்கு எதிரான விஷயம், இதை நாம் தகர்த்தெறிய வேண்டும் அப்படின்னு இருக்கணும். சரியா? ஒரு இடத்துக்கு ஐயோ அவங்க தும்மிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ போகாத, போனீன்னா உனக்கு ஒட்டிக்கிறோம்.
என்ன வரும்? அடுத்தவங்க தும்முனாங்கன்னா நமக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ள வரும். உண்மையிலே நமக்கு இம்யூனிட்டி பவர் இருந்துட்டு அதை நம்மள தடுக்கிறதுக்குரிய சக்தி இருந்தாலும் இந்த பயம் அந்த தும்மலை உங்களுக்குள்ள கொண்டு வந்துடும். சரியா? நீ ரொம்ப வீக்கா இருக்கிற, உன்னால இது செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்போது நீ வலியவன் சொல்லிக்கோ. ஓகே, உன்னது பலவீனத்தில் எனது பலம் பூரணமாக விளங்கும். அப்ப நம்ம பலவீனத்துல அவருடைய பலம் பூரணம் அப்படிங்கிறது முழுமை அப்படிங்கிற விஷயம். அப்ப முழுமையாக விளங்குது அப்படின்னா நம்ம எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள். அப்ப நம்ம வீக்கு, என்னால முடியாது அப்படிங்கிற எண்ணம் இறை வார்த்தைக்கு எதிரான ஒரு எண்ணம். யூ ஆர் ஜஸ்ட் அ உமன். நீ ஒரு பெண் தானே, உன்னால இது முடியுமா? ஓகே, கடவுளுடைய பிள்ளைகள்ல ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. இறை வார்த்தைக்கு எதிரான ஒரு விஷயம். ஓகே, அவன் பைபிளை பெருசா படிக்கிறது இல்ல, பெருசா கோயிலுக்கு போறது இல்ல, உன்னைய மாதிரி அவன் உட்கார்ந்து டெய்லி கன்ஃபஸ் பண்றதுல அவன் நல்லாதானே இருக்கிறான். இறை வார்த்தைக்கு எதிரான ஒரு வார்த்தை. சரியா? இது போல நம்முடைய ஐடென்டிட்டி, நம்முடைய அடையாளம் எது? கடவுள் சொல்லியிருக்கிறாரு, நீ என்னது பிள்ளை, உனக்குள்ளாக நான் வாழ்றேன், உனக்கு துணையாளராக தூய ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன். இத்தனை விஷயங்கள் இருந்திருக்குது. சாத்தா நம்மளோட ஒப்புறப்ப அவன் ஒண்ணுமே கிடையாது, அவன் ஒண்ணுமே கிடையாது. சரியா? அப்படிப்பட்டவனுக்கு அவனை நம்ம பெருசாக்கிட்டு நம்மள அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இது ஒரு வகையான பொய். இவன் நம்ம கொண்டு வர பொய் எப்படின்னா நம்முடைய அடையாளத்திற்கு எதிரான யுக்திகளை கையாளுகிறான். யுக்தி அப்படிங்கிறது எண்ணங்களை விதைக்கிறான். அப்ப இது போல எண்ணம் நமக்குள்ளாக வரும் பொழுது நம்ம கான்சியஸ் ஆயிரணும், இது இறை வார்த்தைக்கு எதிரான விஷயம், உள்ள விட்டுறக்கூடாது. இம்மீடியட்டா அத இயேசுவின் நாமத்தினால இந்த எண்ணத்தை தகர்த்தெறிகிறேன்னு சொல்ல தெரியணும். ஓகேயா? ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது என்ன அப்படின்னா கடவுள் தன்மைக்கு எதிரான ஒரு விஷயம். ஓகே, கடவுளுடைய தன்மை என்ன? அவர் அன்பானவர். ஓகே, அவர் நமக்கு அவருடைய அருளை கொடுத்திருக்கிறார். அவர் அன்பின் நிமித்தம் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பிறப்பு விழாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நமக்கெல்லாம் மீட்பு கொடுக்கறதுக்காக. அவருடைய அருளினால் இன்றைக்கு நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கிரேஸ், தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் கிரேஸ். அப்ப கடவுள் தன்மைக்கு எதிரான விஷயங்களை கொண்டுட்டு வரான். ஓகே, மத்தேயு அதிகாரம் 27 வசனம் 41. இது மத்தேயு அதிகாரம் 27. என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவை கொண்டு போய் பிலாத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. கைது செய்யப்பட்டு இயேசுவை கொண்டு போயிட்டாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய யூதர்களும் தலைமை சங்க உறுப்பினர்களும் என்ன சொல்றாங்க அவர்கிட்ட? 27:41. அவ்வாறே தலைமை குருக்கள் அறிஞர்கள் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். 42 என்ன இருக்கு? அவர்கள் பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்கவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு நாம் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இதனை நம்புவோம். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். நீதான் கடவுளுடைய மகன் ஆயிருச்சே, நீதான் இவர்களுக்கு எல்லாருக்கும் தலைவன் ஆயிடுச்சே, மத்தவங்க எல்லாரையும் உன்னால விடுவிக்க முடிஞ்சுச்சே, உன்னால முடிஞ்சிச்சுன்னா நீ உன்னை விடுவித்துக்கொள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆண்டவர் அந்த பெரிய ஒரு பாடுகளுக்குள்ளாக போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அது. ஓகே, அப்ப அவன் அந்த யுக்தியை கையாளுகிறான். அதே போலதான் நம்ம ஒரு நெருக்கடியான ஒரு வேலையில இருக்கும் பொழுது, நம்ம ஒரு வேதனைக்குள்ளாக இருக்கும் பொழுது, ஏன் உன் கடவுளால இது முடியாதா? ஏன் அவர் நினைச்சா ஒரு சொல் சொன்னா போதும் தானே? இந்த மாதிரி எல்லாம் எண்ணங்களை கொண்டு வருவான். நீ இன்னும் கடவுளே கடவுளே நினைச்சுக்கிட்டே இருக்கியே, ஏன் இன்னைக்கு இப்ப நீ அறிக்கையிட்டு இருக்க வசனத்தை ஏன் உன்னால அதோடைய பலனை பார்க்க முடியல? ஏன் டிலே ஆகுது? இது போன்று கடவுளுடைய தன்மைக்கு எதிரான பொய்களை தூவான். நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அந்த நேரத்துல அதை நாம் தகர்த்தெறிய வேண்டும். இயேசுக்கே அதுதான் நடந்துச்சு. ஓகே, இயேசு 40 நாள் பாலைவனத்துல உண்ணா நோன்பு இருந்துட்டு வர்றாரு. ஓகே, அழகை சோதிப்பதற்காக வருவான். பாலைவனத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? இயேசுடைய திருமுழுக்கு நடக்கும். அப்ப மேலிருந்து புறா வடிவில்
ஒரு குரல் கேட்கும். என்ன கேட்கும்? இவரே என் அன்பார்ந்த மகன். ஓகே, இயேசு கடவுளுடைய அன்பார்ந்த மகன். ஓகே, இந்த குரல் கேக்குது. இவரில் நான் பூரிப்படைகிறேன்னு கடவுள் உண்ணா நோன்பு இருக்க போறாரு. முடிச்சிட்டு வந்த உடனே பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார் அழகை சோதிப்பதற்காக. அழகை 3 தடவை கேட்கும் அவர்கிட்ட. என்ன தெரியுமா? நீ இறைமகன் என்றால், அந்த அன்புங்கிற வார்த்தையை எடுத்துரும். நீங்க எடுத்து வாசித்து பாருங்க அப்புறமா. சரியா? அன்புங்கிறவ நீர் நீ இறைவனின் அன்பார்ந்த மகன் என்றால் அந்த அன்பை எடுத்துரும். இன்னைக்கும் நமக்கு அப்படிதான். அவருக்கு உன் மேல அன்பு இருந்ததுன்னா இத செய்யலுமே. ஏன் நீ இவ்ளோ கஷ்டப்படணும்? நீ நம்புகிறவர், நீ விசுவசிக்கிறவர், உண்மையிலே முடியும் அப்படின்னா உனக்கு இந்நேரம் விடுதலை கிடைச்சிருக்கணுமே. ஏன் டிலே ஆகுது? அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, உனக்கு ஏன் நடக்கல? இந்த எண்ணங்களை எல்லாம் விதைப்பான். இவை எல்லாம் ஒரு பொய்களாக நமக்குள்ளாக ஒரு 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 பிரிக் பை பிரிக்கா, ஒரு செங்கலாக அடுக்கி நம்ப அது ஒரு இறுக்கி ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டா, ஒரு பெரிய அரணாக நம்மிடையே எழும்பி இருக்கிறது. சரியா? ஓகே, இது எழும்பி இருக்குது அப்படின்னா இதை தகர்த்தெறிய வேண்டும். ஓகே, அப்ப ஹவு டு ஃபைட்? நாம் எப்படி போராடி இந்த அரணை தகர்த்தெறிய வேண்டும்? ஓகே, இருக்கிறதெல்லாம் செங்கல் அப்படின்னா ஒரு புல்டோசரை கொண்டு வந்து ஈஸியா தகர்த்தெறிந்திருக்கலாம். இருப்பதெல்லாம் போய். அப்ப நாம் உண்மையை கொண்டுதான் நம்ம என்ன பண்ணணும்? தகர்த்தெறிய வேண்டும். ஓகே, யோவான் 8 அதிகாரம் 8 31 32. யோவான் அதிகாரம் 8 31 32. இயேசு தம்மை யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகள் நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்கள் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு அளிக்கும் என்றார். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். வாட் இஸ் உண்மை? அவ்வளவுதான். என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு தம்மை நம்பிய யூதர்களை பார்த்து, இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த 37 பேரும் நான் உட்பட இயேசுவை நம்புகிறோம் அப்படின்னா நம்மை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் நம்பிக்கையாளராக இருக்கிறீங்க, என்னை நம்புபவர்களாக இருக்கிறீங்க. ஆனா நீங்க எப்பொழுது என்னுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடிக்கிறீர்களோ அப்பொழுது இந்த நம்பிக்கையாளன் அப்படிங்கிற நிலை எந்த நிலைக்கு உயரும் அப்படின்னா சீடத்துவமாகும் நிலைக்கும் உயரும். ஓகே, நாம் நம்பிக்கையாளர்களாக இருப்பதிலிருந்து சீடர்களாக ஆகிவிடுவோம். அந்த சீடர்களாக நம்ம ஆகும் பொழுது உண்மை நமக்கு தெரியும், உண்மை நமக்கு விடுதலையை கொடுக்கும், இந்த பொய்களை அகற்றும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு உண்மை தெரிய வேண்டும். உண்மை தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வாசிச்சோமே, உண்மை தெரியணும்னு என்ன பண்ணணும்? கடவுளுடைய வார்த்தைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அதுக்கு முதல்ல கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்றது தெரியணும். நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை என்னன்னு தெரியணும். அந்த வார்த்தை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து இன்னைக்கு நான் ஒரு மெசேஜ் கேட்கிறேன், நமக்குள்ள ஒரு ஃபயர் வரும், இன்னைக்கு நான் செய்வேன் நாளைக்கு விட்டுருவேன் இல்ல, தொடர்ந்து கன்சிஸ்டன்சி. ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதுல தொடர்ந்து நாம் கடைபிடித்து வரும் பொழுது இறை வார்த்தையினுடைய உண்மை நமக்கு வெளிப்படும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணணும். இல்ல இது ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரானது அப்படின்னா அது எந்த காரியமா இருந்தாலும் சேரணும். அப்ப நம்ம அதை தொடர்ந்து கடைபிடிக்கும் பொழுது அந்த இறை வார்த்தையின் உண்மையை நாம் அறிந்தவர்களாக இருப்போம். உண்மையிலே அந்த உண்மை மட்டும்தான் நமக்கு விடுதலையை கொடுக்கும். சரியா? அப்ப இந்த உண்மையை நாம் அறிந்தவர்களாக இருக்கும் பொழுது அவன் கொண்டு வர பொய் எல்லாமே நமக்கு அது பொய்ன்னு தெரிஞ்சிரும். அதை நம்ம உள்ளுக்குள்ள நுழைய விட மாட்டோம். ஓகே, நாம் உண்மையின் மூலமாக தான் இந்த பொய்யை நம்மால் அகற்ற முடியும். 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக அடைக்கப்பட்டவராய் இருக்கிறார், பழையன புதியன புகுந்தன அன்றோ.
அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். இததான் நான் முதல்லயே சொன்னேன். ஓகே, நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய பழைய இயல்பு என்ன ஆகுது அப்படின்னா களையப்படுகிறது. ஓகே, பழைய இயல்புனா என்ன அப்படின்னா, நம்ம சில பொய்களை சொல்லிட்டு இருக்கோம்ல, நம்ம இந்த உலகத்துலதான் பிறந்தோம், நம்ம மனிதர்கள், நமக்கு மனிதர்களுக்கு பலகீனங்கள் உண்டு, நம்மளால இது செய்ய முடியாது, இதெல்லாமே பொய்கள் எல்லாம் அகற்றப்பட்டு நம்மளுடைய இந்த பழைய மனித சுபாவம் களையப்பட்டு கிறிஸ்துவினுடைய சுபாவம், நாம் எப்படி எதை நோக்கி நம்ம பயணிக்கணும், நமக்கான வளமான வாழ்வுக்கான புதிய சுபாவம் நமக்குள்ளாக வருகிறது. இந்த பழையன களையப்பட்டு புதியன புகுகிறது. நம்முடைய மனப்பாங்கு இறைவார்த்தையின் மூலமாக தான் புதுப்பிக்கப்படணும். அப்ப இறைவார்த்தையின் மூலமாக புதுப்பிக்கப்படணும் அப்படின்னா இந்த இறைவார்த்தைக்கு எதிரான பொய்கள் எல்லாம் அகற்றப்பட்டு இறைவார்த்தையின் உண்மை நம்மில் நிறையணும். சரியா? அப்ப நம்மளுடைய ஐடென்டிட்டிக்கு எகெயின்ஸ்டா அவன் கொண்டு வரக்கூடியதை நம்மளால தகர்த்தெறிய முடியும். நான் கடவுளுடைய சாயல், கடவுளுடைய சுபாவம் எனக்குள்ளாக இருக்கிறது, நான் மனித சுபாவம் களையப்பட்டவள் அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? இன்னும் 2 கொரிந்தியர் 8:9, 2 கொரிந்தியர் 8:9. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருஞ்செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர்கள் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வர் ஆகுமாறு இவ்வாறு செய்தார். ஆமென். அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஓகே, அப்ப இந்த உலகத்துல பணம் பண்றது ரொம்ப கஷ்டம், உன்னால பணம் பண்ண முடியாது. ஓகே, நீ இதே நிலைமையிலதான் இருக்க போற, நீ உட்கார்ந்து கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு இருப்ப, நாளைக்கான உன் தேவைக்கான வழி எப்படி வரும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வர்றப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எனக்காக கிறிஸ்து வறுமையை ஏற்றுக்கொண்டார், அதனால நான் செல்வந்தனாக்கப்பட்டு இருக்கிறேன். ஓகே, அப்ப நாம் அனைவரும் செல்வந்தர்கள், நமக்கு பண கஷ்டம் வரக்கூடாது. ஓகே, அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவைகளை நான் சந்திக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. தேவைகளுக்கும் நீடுக்கும் விஷுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் பெரிய லக்ஸுரியா இருக்கணும், ஆடம்பரமா இருக்கணும்னா ஆண்டவர் உன்னை ஆடம்பரத்துக்கான தேவையெல்லாம் நான் தருவேன்னு சொல்ல, உன்னுடைய தேவை சந்திக்கப்படும் சொல்லி இருக்கிறார். நாமளா போய் கடன் வாங்கிட்டு ஆண்டவர் கடனை கொடுத்துட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நம்ம அதுல கரெக்டா இருக்கும் பொழுது நம்மால் கடவுள் அவர் வறுமைக்கு உள்ளாகி நம்மை செல்வந்தனாக்கி இருக்கிறார், அந்த செல்வ நிலையை நம்மால் காண முடியும். அப்ப இந்த உண்மைகள் எல்லாம் ஏன் தெரியணும் அப்படின்னா, அவன் இந்த உண்மைக்கு எதிரான பொய்யை தூவும் பொழுது அதை தகர்த்தெறிய நமக்கு தெரிய வேண்டும். சரியா? அதே போலதான் எபேசியர் 2:10 இருக்கும். எபேசியர் 2:10 என்ன இருக்குது? நம்ம எல்லாம் கடவுளுடைய கைவேலைப்பாடு. நீங்க அப்புறமா எடுத்து வாசித்துக்கோங்க. நாம எல்லாம் கடவுளுடைய கைவேலைப்பாடு, நம்ம எல்லாம் மாஸ்டர் பீஸ் ஆஃப் காட். அப்ப அவனால நம்மளை எதிர்த்து நிக்கவே முடியாது. இந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவனை பார்த்து நமக்கு ஒரு பயமோ, ஐயோ அவன் இதை கொண்டு வந்துட்டான் அதை கொண்டு வந்துட்டான்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு வர தேவை கிடையாது. ஏன்னா நாம் கடவுளின் கைவேலைப்பாடு. சரியா? அப்ப நமக்கு உண்மை தெரியும் பொழுது நம்மால் இந்த பொய்களை தகர்த்தெறிய முடியும். ஓகே, இப்ப எனக்கு தெரியும், இனிமே எனக்கு அவன் தூர பொய் எல்லாத்தையும் தகர்த்தெறிய முடியும். அப்ப ஆல்ரெடி எனக்குள்ளாக ஒரு அரணை கட்டி வச்சிருக்கிறான். இந்த அரணை நான் எப்படி தகர்த்தெறிய போகிறேன் அப்படின்னா 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4 மற்றும் 5வது இறைவசனம். நம்ம முதல்ல வாசிச்சதோட கண்டினியூட்டி தான் அது. எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல, மாறாக அவை கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. அவற்றை கொண்டு குதர்க்கவாதங்களையும் கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையும் தகர்த்தெறிகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் கட்டாயப்படுத்துகிறோம். அவ்வளவுதான். ஆமென். ஓகே, அப்ப கடவுளை பற்றிய அறிவு, விவிலியத்தில் இருக்கக்கூடிய இறை வார்த்தைக்கு எதிரான, கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்குகிற எல்லா மேட்டிமைகளையும் தகர்த்தெறிகிறோம். எல்லாரும் நம்பிக்கையோட, எனக்குள்ளாக ஒருவேளை இந்த அரண் அழகையினால கட்டப்பட்டு இருக்கிறது, இறைவார்த்தைக்கு எதிரான விஷயங்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது.
ஓகே, நமக்கு எதிராக இந்த உலகம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நிறைய பொய்களை சொல்லி 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 நம் நம்பிக்கைக்கு எதிரான அரண்களை கட்டி வைத்திருக்கக்கூடியது அதனுடைய தூண்டுகோல் அவன்தான். சரியா? அப்ப இதை எல்லாத்தையும் தகர்த்தெறியணும் அப்படின்னா இந்த வசனம் தான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு கீ, நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரு சாவி. ஓகே, இதை நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லணும், இறைவார்த்தைக்கு எதிராக தலை தூக்குகிற ஏதோ ஒரு எண்ணம் நமக்கு உள்ள ஆழ் மனசுல இருந்து வரும். நமது நம்பிக்கையை குலைப்பதற்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். நம் நம்பிக்கையோடு கடவுளுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு இருப்போம். உள்ள இருந்து நமக்கு சொல்லும், எத்தனை நாள் ஆகுது, நமக்குள்ள ஒரு தளர்ச்சியை கொண்டு வருது, கவலையை கொண்டு வருது, பயத்தை கொண்டு வருது அப்படின்னா நாம் பயன்படுத்தக்கூடிய இறைவசனம் இதுவாக இருக்க வேண்டும். கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்குகிற எல்லா மனித மேட்டிமைகளையும் கடவுளின் நாமத்தினால தகர்த்தெறிகிறேன்னு சொல்லுங்க. பயமும் கவலையும் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நமக்குள்ளாக அந்த சூப்பர் நேச்சுரல் ஒர்க் நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாம் ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு அது ஒரு தடையாக இருக்கும். அப்ப இந்த கவலை, பயம், இந்த ஆன்சைட்டிக்கு எல்லாம் ரூட் எது அப்படின்னா இந்த அரண். அப்ப இந்த அரணை நம்ம அகற்றிட்டோம் அப்படின்னா நாம் எதுல இருந்து விடுபடப்பட்டுருவோம், இந்த கவலை, பயம்ங்கிற நம்பிக்கையை குலைக்கக்கூடிய எல்லா எதிரான சக்திகளிலிருந்து விடுபட்டுருவோம். நம்மளால ஈஸியா நம்மளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஓகே, ஒரு பயம் வந்துச்சுன்னா இமிடியட்டா அதை காஸ்ட் அவுட் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால தகர்த்தெறிகிறேன்னு சொல்லுங்க. கவலைக்குள்ளாக போகாதீங்க. கவலை சின்னதா வரும்பொழுதே அதை காஸ்ட் அவுட் பண்ண கத்துக்கிறங்க. ஓகே, நம் இயல்பு மாற்றப்பட வேண்டும். இறை வார்த்தை ரோமையர் 12:2 சொல்லும்படியாக வார்த்தையினால் நாம் அனைவரும் புதுப்பிக்கப்பட வேண்டும். பழைய சுபாவம் மறைந்து 2026 பழையன கழிந்து புதியன புக வேண்டும். ஒருவேளை அவன் நமக்குள்ளாக ஒரே விஷயத்துல சில பேர் ஒரே இடத்துல அடி வாங்கிட்டே இருப்பாங்க. உடல் நலத்துல மீண்டும் 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 அவங்களுக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கும். ஓகே, தயவு செய்து அதுக்குள்ள ஒரு பயமோ கவலையோ தேவை கிடையாது. நம்முடைய போக்கஸ் கடவுளுடைய வார்த்தை மேல மட்டும்தான் இருக்கணும். அவரை மட்டும் நம்பிட்டு நம்ம எந்த கலக்கமும் இல்லாம போனோம்னு வச்சுக்கோங்களே, அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, அந்த விஷயத்துல நம்மள ஸ்ட்ராங் ஆக்கிடுவார். ஓகே, இந்த பிளாக் கேட் கமாண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால ஒரு வீரர்கள் உண்டு. அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, இப்ப இந்த மிலிட்டரி போர்ஸ்ல இருந்து போலீஸ்ல இருந்து ஒரு கொஞ்சம் பேரை எடுத்து இந்த பிளாக் கேட் கமாண்டோஸ் அப்படின்னு ஒரு பயிற்சிக்கு அனுப்புறாங்க. இஸ்ரேல் நாட்டுக்கு தான் அனுப்புறாங்க. கடுமையான பயிற்சியா இருக்குமா. 100 பேர் போனாங்க அப்படின்னா 20% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் சர்வை பண்ண முடியுமா. அதுல இருந்து அவங்க அந்த பயிற்சி பெற்று வர முடியாது. மத்தவங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்க. அவங்களால அந்த பயிற்சியில நிலைத்திருக்க முடியாது. அவ்வளவு கடினமான ஒரு பயிற்சி. அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எப்படி, எந்த அட்டாக் வந்தா நீ எப்படி செயலாற்றணும் அப்படின்றதுல அவ்வளவு ஒரு வீரர்கள். மொத்தமே இந்தியாவுல இருக்கக்கூடிய ஜனத்தொகையில 7000 வீரர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளவு கடுமையான ஒரு பயிற்சி. ஓகே, 2008 26/11 ஓகே, ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது மும்பைல. தாஜ் கவர்மெண்ட் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 600க்கு மேற்பட்ட ஆட்களை உள்ள வச்சுட்டு ஒண்ணு நடக்குது. எவ்வளோ பண்றாங்க, முடியல. சென்ட்ரலுக்கு போறாங்க. இந்த பிளாக் கேட் கமாண்டோஸ் வர்றாங்க. அவர்கள் மட்டுமே அதுல இருந்து அவர்களால விடுவிக்க முடிஞ்சதாம். இன்னைக்கும் ஹிஸ்டரி சொல்லுது. நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நமக்கு ஒருவேளை ஒரே இடத்துல நம்ம அடிபட்டுட்டு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம போக்கஸ் மாறல. தயவு செய்து தளர்ச்சி அடைந்திட வேண்டாம். கடவுள் மேல நம்ம நம்பிக்கையா பயணிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த விஷயத்த கூட நமக்கு நன்மையாக மாற்றி அதுல நம்மள பிளாக் கேட் கமாண்டோ மாதிரி வலியவர்களாக ஆக்கிடுவார். அதுக்கப்புறம் நம்மளை யாராலும் நம்மை தோற்கடிக்க முடியாது. சரியா? அப்ப நம்முடைய போக்கஸ் எப்பவுமே எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, நம்பிக்கையில் தளராதவர்களாக கடவுளை நோக்கி இருக்கணும். இந்த பழைய மனித இயல்பு நம்மிடையே அகற்றப்பட வேண்டும். புதிய நம்மிடையே எடுக்கணும். 2026 அனைவரும் இயேசுடைய வார்த்தையினால புதுப்பிறப்படைந்தவர்களாக மாற வேண்டும். அதற்கு இந்த அரண்கள் எல்லாம் தகர்த்தப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord, brothers and sisters. நாம் கேட்ட இறை வார்த்தையில யாருக்காச்சும் சந்தேகங்கள் இருக்குதா? இருந்துச்சுன்னா கேட்கலாம். நாம் இப்போது சாட்சிய நேரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம்.
கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகள். எல்லா நாளுமே மதிய ப்ரேயர் மீட்டிங் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் நடைபெறுது. கத்தார் நேரம் 12:30 மணிக்கு, அமெரிக்க நேரம் 1:30 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 3 மணிக்கு எல்லா நாளுமே இந்த ப்ரேயர் மீட்டிங் நடைபெறுது. இதில் முடிகிறவங்க கலந்து கொண்டு பயன்பெற உங்க ஒவ்வொரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திங்கட்கிழமை செருக்குன்னு ஒரு 8 வயசு பையன் கால் நடக்க முடியாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன், விண்ணப்பம் சொல்லியிருந்தேன். பையன் நோய் கண்டுபிடிக்க முடியாமலே இருந்துச்சு அவனுக்கு. நாங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லி மறுநாளை அவன் நான் நடந்து பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லி, அப்படின்னா அவனுக்கு எந்த மெடிசனுமே போகல, இல்லைன்னா நோயும் கண்டுபிடிக்க முடியாத மெடிசனும் போகல. ப்ரேயர் பண்ண மறுநாளே அவன் நின்று நடந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டான். அப்புறமா வீட்டுக்கு விட்டுட்டாங்க, எந்த மருந்துமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் உற்சாகமா பிரைஸ் லார்ட் சொல்லாம கடவுளுடைய நாம மகிமைக்காக. எவ்வளவு பெரிய கடவுள் இல்லையா? முடவனை நடக்க செய்த அந்த நாமம், அந்த இயேசுவின் நாமத்தினால் நம்பிக்கையோடு நாம இங்க பிரேயர் பண்ணோம். அங்கிருந்த கடவுள் கிலோமீட்டர்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள். இங்க இருந்து நம்ம பிரேயர் பண்ணோம், நமது விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த மகன் கால் ஊன்றி, எந்த மருந்தோ மாத்திரை இல்லாமல் கால் ஊன்றி நடக்க செய்திருக்கிறார். இந்த அற்புதத்தை நம் கடவுளால் மட்டுமே செய்ய முடியும். அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்தும். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord sister. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வைசாலி. Praise Lord brother. Praise Lord sister. வைசாலி அம்மா பேசுறேன். எனக்கு காலைல ஒரு 10 மணிக்கு அந்த இரும்பு ஸ்டாண்ட் இருந்துச்சு. இரும்பு ஸ்டாண்ட் இருந்துச்சு. அது என்ன, எனக்கு அப்படி கால் ரொம்ப வலி ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் இறைவார்த்தை சொல்லிட்டு இந்த தைலம் தடவிட்டேன். இயேசுவின் தழும்புகளால் குணமாண்டது நன்றின்னு சொல்லிட்டு ரொம்ப வலி இறைவார்த்தை சொல்லிட்டு படுத்தேன். அப்புறம் சரியாயிடுச்சு பிரதர். அதுதான் சாட்சி சொல்றேன் நான். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இறைவார்த்தை இயேசுவின் தழும்புகளினால் நான் குணமடைந்து விட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த வார்த்தை விடுதலை தந்தது இல்லையா? ஆமா சார். கடவுளுடைய வார்த்தை உலகம் தோன்றும் போது, உலகம் சூரியன் உருவாகட்டும் சந்திரன் உருவாகட்டும் சொன்ன அதே வார்த்தை இன்று இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமடைந்து விட்டேன் என்று சொல்லும் போது அந்த வார்த்தை செயலாற்றியது. அந்த வலியிலிருந்து முழுமையான விடுதலை கடவுள் நாட்களை கொடுத்திருக்கிறாரு. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்ட நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், சூழ்நிலைகளை விட நம் கடவுள் பெரியவராக இருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். கால்வலி, கைவலி, காய்ச்சல், இறந்தவனை உயிர்த்தெழ செய்த கடவுளுக்கு நம் உடலில் காணப்படுகின்ற வலிகளோ வேதனைகளோ அவருக்கு ஒரு பொருட்டல்ல. காய்ச்சல் எப்படியோ தலைவலி எப்படியோ அப்படிதான். அந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தை விடுதலை தருகின்றது என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்ற மாத்திரத்தில் அந்த வார்த்தை செயலாற்றுகிறது, விடுதலை தருகின்றது. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord sister. Glory to God. ஓகே, வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்காக இப்போ ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இல்லையா யாருக்கும்? பிரான்சினான்னு ஒருத்தவங்க இருக்காங்க பிரதர், ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேக்குறாங்க. ஓகே, பிரான்சினாவா? ஆமா பிரதர். டேசி டீச்சர் இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். பிரான்சினா. ஓகே, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளத்துக்காக சிஸ்டர்? உள்ளதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிரதர். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் பிரான்சினா லைன்ல இருக்கீங்களா? நான் சொல்லட்டுமா பிரதர்? சொல்லுங்க சிஸ்டர். பாப்பா +2 படிச்சிட்டு இருக்காங்க பிரதர், பிரான்சினா. ஓகே. கடவுள் கிருபையில நல்ல ஒரு இதா படிக்கக்கூடிய பிள்ளை.
ஆனா அந்த நிறைய நேரம் ஒரு மாதிரியான பய உணர்வுகள் அவங்கள ஆட்கொள்ளுது அப்படின்றாங்க. ஓகே முதுகு, ஸ்பைனல் கார்டு இதுல வலிக்குது அப்படின்றாங்க, ஷோல்டர் வலிக்குது. அதாவது உடம்பு ஃபுல்லாவே திடீர்னு ஏதாவது ஒரு உபாதை பண்ணுதுன்றாங்க. ஓகே நுரையீரல்ல சளி நிறைய ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்றாங்க. ஓகே அந்த ஒரு பய உணர்வு அவங்களுக்குள்ள அதிகமா இருக்குது, அவங்களே அறியாம. ஆனா நல்ல ஜெபமால ஜெபிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள், குடும்பம் எல்லாருமே இந்த ஒரு பய உணர்வுக்கு உட்படுறாங்க அந்த பிள்ளை. ஓகே தொடர்ந்து அந்த பய உணர்வுல இருந்து முழுசா அவங்க வெளியில வரணும். கடவுள் கிருபையில தேர்வு, படிப்பு, அவங்களுடைய எக்ஸாம் எல்லாத்துலயும் அவங்க கடவுள் மேல வார்த்தையின் அடிப்படையில விசுவாசத்தோட செயல்படணும். ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே பிரான்சினா அப்படிதானே? ஓகே சிஸ்டர், ப்ரே பண்ணலாம். பிரான்சினாவுக்கு ஓகே. வேற யாருக்காச்சும் ப்ரே ரிக்வெஸ்ட் இருக்கா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் தான் பிரதர் பிரான்சினா. சொல்லுமா. பாப்பா வீடியோ ஆன் பண்ணுடா. எனக்கு தான் பிரதர் வீடியோ ஆன் பண்ணுடா. வீடியோ ஆன் பண்ண முடியுமாம்மா? நான் பிரதர். சொல்லு, ஓபன் ஆன் பண்ணுங்கம்மா. ஆன் பண்ண முடியலையா? எப்படி? வீடியோ ஆன் பண்ணுமா. ஆன் ஆகலையே, டிஸ்பிளே வரல. ஓகே, சொல்லுமா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு தான் எனக்காக தான் இங்க சொன்னாங்க. இது ஓகே, ஒரு ரெண்டு வருஷமா லங்ஸ் ஃபுல்லா சளியா ஓகே. 2 வீக்ஸ் சளியா சொல்லிட்டு இறை வார்த்தை எதுவும் சொல்றீங்களாமா? இல்ல பிரதர். இறை வார்த்தை சொல்றது இல்லையா? இறை வார்த்தை பைபிள் இருக்கா உங்கள்கிட்ட? பைபிள் இருக்காமா? ஹலோ, பைபிள் இருக்கா பிரான்சினா? கேட்கலையா? இல்லையா பிள்ளை? சரி சிஸ்டர், ப்ரேயர் பண்ணோம். அந்த பிள்ளை எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியல. ஓகே, வேற யாருக்காச்சும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதா? ஓகே, பிரான்சினா. ஓகே, பைபிள் இருக்கா? பைபிள் இருக்காமா உங்ககிட்ட? இருக்கு பிரதர். ஓகே, பைபிள் எடுக்கலாமா? எடுக்கிறேன் பிரதர். ஓகே, 1 பேதுரு 2:24. நோட் எடுத்துட்டு சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இருந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். இறைவார்த்தை என்ன சொல்லுதுமா? இயேசுவின் காயத்தால் நான் குணமடைந்துள்ளேன். குணமடைந்து விட்டேன் இருக்கு, அப்படிதானா? இனி குணமடையணுமா? இல்ல பிரதர், இல்ல, ஏற்கனவே குணமடைந்து விட்டீர்கள், அப்படிதானா? அப்போ அவரது தழும்புகள் அல்ல. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலுமே சரி, உடம்பு வலியா எந்த மாதிரி பலவீனங்கள் இருந்தாலும் சரி, இறை வார்த்தை சொல்லுது, அவரது தழும்புகளினால் நீங்கள் ஏற்கனவே குணமடைந்து விட்டீர்கள். இந்த வார்த்தைய எது உண்மையானது? நீ பாக்குற உடம்புல காண்றது உண்மையா? இந்த வார்த்தை உண்மையா? வார்த்தை உண்மையானது, சரியா? மண்ணும் விண்ணும் ஒளிந்து போகும்,
என் வார்த்தையில் ஒரு புள்ளியோ கமாவோ கூட ஒழியாது. சரியா? இந்த வார்த்தை மாறாது, இது உண்மையானது. ஆனா உன் உடம்புல காணப்படுகிற எல்லா சூழ்நிலையும், வலிகளா இருக்கலாம், வேதனைகளா இருக்கலாம், எப்படிப்பட்டதா இருந்தாலும் அது மாறி போகும். ஏன்னா இவை அனைத்தையும் விட கடவுளுடைய வார்த்தை உண்மையானதா இருக்கிறது, வல்லமையானதா இருக்குது. ஓகேவா? நீ இந்த நாள்ல இருந்து இந்த வார்த்தையை நம்பு. இயேசுவின் தழும்புகள், இந்த வார்த்தையை அறிக்கையிடு. இயேசுவின் தழும்புகளினால் நான் குணமடைந்து விட்டேன். உன் சூழ்நிலைகள், உன் வலி, ஒரு வலி தோன்றுதுன்னு சொன்னா சொல்லணும், இந்த வலி உண்மை கிடையாது, ஏன் இயேசு சொல்லியிருக்கிறார், இயேசுவின் தழும்புகள் நான் சுகமடைந்து விட்டேன், கெட் அவுட் சொன்னா போதும், இந்த வலிகள் மறைந்து போகும். இந்த வார்த்தை உன் உடம்புல செயலாற்றும். இந்த ப்ரேயர் பண்ணலாமா? பிலீவ் பண்றியா இந்த வார்த்தைய? சொல்லுங்க. இந்த வார்த்தையை பிலீவ் பண்றியா? பிலீவ் பண்றேன். ஓகே, அந்த வார்த்தையை நம்பு. நீ, எனது இறை வார்த்தை சொல்லுது, விசுவாசிப்பவன் தேவனின் மகிமையை காண்பான். நம்ம இந்த வார்த்தை உண்மையானது, எனக்கு இது விடுதலை தந்துட்டு அப்படின்னு நான் விசுவசிக்கும் போது அந்த வல்லமையை நம்ம உடம்புல நம்மளால உணர முடியும், நம்ம வாழ்க்கையில உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். ப்ரேயர் பண்ணலாமா? தந்தை மகன் துயாவின் பேராலே, அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துறோம். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இதோ இந்த இடத்துல இங்கே இருக்கிறீங்க, எங்க மத்தியில் நீங்க செயலாற்றி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். இது அந்த நாள் இந்த மகள் பிரான்சினாவை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மகளுக்காக நீங்க வைத்திருக்கின்ற அழகான வளமான திட்டத்துக்காக நன்றி செலுத்துற ஆண்டவர். நீ ப்ரேயர் பண்ண வேண்டாம், நாம் சொல்ற வார்த்தையை பிலீவ் பண்ணி ஆம் அப்படின்னு சொன்னா போதும், அக்செப்ட் பண்ணுங்க. புரியுதா? நீங்க ப்ரேயர் பண்ண வேண்டாம், சொல்ற இறை வார்த்தையை அக்செப்ட் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஓகே? அன்பின் தகப்பனே, அப்பா, நீங்க இந்த மகளுக்காக நீங்க வைத்திருக்கின்ற இந்த வளமான அழகான திட்டத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கின்ற இந்த அழகான வளமான திட்டத்தை வாழ்க்கை இந்த மகள் அனுபவிக்க முடியாமல் உடலில் பலவீனங்களை நோய்களை விதைத்து பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற தீவனுடைய எல்லா கிரியைகளும், இது இப்படித்தான், என் உடலில் இது பலவீனம், எனது ஸ்பைனலில் வலிகள், எனது கவத்தின் பிரச்சனைகள் தீராது என்று மனதில் சிந்தனைகளில் தேவையில்லாத பயத்தை சோர்வுகளை விதைக்கின்ற தீவனுடைய எல்லா கிரியைகளையும் லூக்கா 10:19 படி பாம்பையும் தேளையும் மிதிக்கவும் சாத்தானின் சகல தந்திரங்களை வெல்லவும் என் தகப்பன் தந்திருக்கிற அந்த ஒப்பற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கட்டி நித்திய பாதாள நரக நெருப்பில் தள்ளுகிறேன். தீயவனே, இந்த மகளுடைய வாழ்வில் உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, என் இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். கெட் லாஸ்ட். இந்த மகளுக்கான விலை ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. இந்த மகளுக்காக திரும்பவும் மீண்டும் மீண்டும் விலை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. என் தகப்பன் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அது விலை மதிப்பில்லாத இரத்தத்தை விலையாக கொடுத்து மீட்டிருக்கின்றார். என் இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன். கெட் லாஸ்ட். மார்க் 11:23 கூறியிருப்பது போல, உள்ளத்தில் ஐயமின் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று சொன்னால் விழும் என்ற இறை வார்த்தையின்படி இந்த மகளுடைய வாழ்வில் மலையாக காணப்படுகின்ற எல்லா பலவீனங்களும், ஸ்பைனல் கார்டு வலிகள், ஆமீன், அந்த நுரையீரலில் காணப்படுகின்ற அன்கம்ஃபோர்ட், சளி தொல்லைகள், தேவையில்லாத பயம் அனைத்தும் இப்போதே இந்த மகளுடைய வாழ்வில் இருந்து உடலிலிருந்து பெயர்ந்து கடலில் போய் விழும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். மண்ணிலும் வீண்டிலும் இயேசு என்னும் நாமத்தை தவிர மேலான நாமம் அந்த இயேசுவின் நாமத்தினால் இந்த மகளுடைய உடலில் காணப்படும் எல்லா மலைகளும் இப்போதே, எல்லா பலவீனங்களும் இப்போதே பெயர்ந்து கடலில் போய் வேறென்று நிற்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே, இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கின்றமைக்கு நன்றி செலுத்துறோம். அந்த மகளை முழுவதுமாக ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா, அந்த வார்த்தை கூறுகிறது, எனது தழும்புகளினால் நீங்கள் முழுமையான விடுதலை பெற்றுக்கொள் விட்டீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. I believe Jesus.
இயேசுவின் தழும்புகளினால் இந்த மகள் முழுமையான விடுதலை பெற்றுக் கொண்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிற இந்த நாளிலே. ஆமென் ஜீசஸ். இயேசுவின் தழும்புகள் அந்த மகள் முழுமையான விடுதலை பெற்றுக் கொண்டார். இந்த மகளை தகப்பன் படைத்த போது எவ்வாறு அழகாக படைத்தாரோ அதே போன்று இந்த மகளுடைய எல்லா உறுப்புகளும் சரியாக வேலை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். ஸ்பைனல் கார்டு சரியாக ரீஅலைன் ஆகும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். லிவர் சரியாக வேலை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். I believe Jesus. உடலின் உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் அனைத்தும் புதிதாக மாற்றப்படும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே பெற்றுக் கொண்டீர்கள் என்று விசுவாசிக்க சொல்லியிருக்கீங்கப்பா. I believe இந்த மகள் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டார். இந்த மகளுடைய உடலில் எந்த பலவீனமும் இல்லை. முழுமையான விடுதலை இந்த மகள் பெற்றுக்கொண்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மகளை நீங்க சாட்சியாக அந்த இடத்துல நிறுத்துகின்றமைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. தேவையில்லாத மனதில் தேவையில்லாத பயத்தை விதைக்கின்ற, பயத்தை கொண்டு போடுகின்ற தீவினை இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். கெட் லாஸ்ட். மற்றவர்கள் பேசிய வார்த்தையினால் இந்த பிரச்சனை இப்படித்தான் என்று மற்றவர்கள் வாயிலிருந்து விழுந்த, பெற்றோர் வாயிலிருந்து, மகளுடைய வாயிலிருந்து விழுந்த எந்தெந்த வார்த்தைகள் தீவன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறானோ ஒவ்வொரு வார்த்தைகள் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து நான் எரிந்து நிர்மலமாகும்படி கட்டளை. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க கொடுத்திருக்கின்ற விடுதலைக்காக நன்றி அப்பா. எல்லாம் மகிமை அப்பா உங்க ஒருவருக்கே. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் லார்ட் மா. எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு புது பிறப்படைஞ்ச மாதிரி இருக்கு பிரதர். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. பிலீவ் தி வேர்ட். ஓகேவா? கடவுள் உங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்திருக்காங்க. இறை வார்த்தையை நம்புங்க, அதை அறிக்கையிடுங்க. ஓகேவா? எனக்கு வலுவூட்டுகிற இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஓகேவா? இந்த 2 வேர்ட்ஸ் தான். எனக்கு வலுவூட்டுகிற இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஓகே, இயேசுவின் தழும்புகளினால் நான் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டேன். சரியா? இந்த 2 வார்த்தை ஒரு ஜோமால எடுத்துட்டு ஜோமால கவுண்ட் பண்ணி இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த பயம் உங்களை இனி மேற்கொள்ளாது. இந்த நோய் திரும்ப உங்களை வராது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். படிக்கிறதுக்கு ஒரு இறை வார்த்தை அவளுக்கு. ஓகே. என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுக்கிறார், அவர்கள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறார்கள். நீ இந்த வார்த்தை சொன்னாலும் போதும். எனக்கு வலுவூட்டுகிற இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இதை நீங்க இந்த வார்த்தை சொன்னாலுமே போதும், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஆண்டவர் தாமே எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வார்த்தை சொல்லுங்க. இல்லைன்னா ஆண்டவர் தாமே எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், நான் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவேன். இந்த வார்த்தை ஓகேவா? ஆண்டவர் தாமே எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், நான் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவேன். சரியா? ஓகேம்மா. பிரைஸ் தி லார்ட். அரக்கே ஆண்டனி பிரதர். பிரதர் அரக்கே ஆண்டனி ராஜ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஃப்ரீ சைட்ஸா? ஓகே. வேற யாருக்காச்சும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தா சொல்றீங்களா? இப்போ ப்ரேயர் பண்ணலாம். யாருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இல்லையா? ஹலோ. பிரைஸ் தி லார்ட். ஆனந்த் பேசுறேன் ஃபாதர். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. அம்மா ஜலத் மேரி அவருக்கு உடம்பு சரியில்லாம இருக்காங்க. இந்த கிட்னி பிரச்சனை தொந்தரவு. யாரு? அம்மா ஜலத் மேரி. ஜலத் மேரி இல்லையா? ஜலத் மேரி. ஓகே. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் பிரதர்? அதாவது கிட்னி பிரச்சனை, உப்பு நீர் அதிகமா சேர்ந்ததால கொஞ்சம் கான்சியஸா இல்லாம பேச்சுவார்த்தை இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ப்ரேயர் பண்ணலாம் பிரதர். வேற யாருக்காச்சும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா சொல்றீங்களா? இல்ல ஃபாதர், இவங்களுக்கு தான் இப்போதைக்கு இருக்கு ஃபாதர். நோ ப்ராப்ளம். வேற யாருக்கும் இல்லைங்களா? பிரியதர்ஷினி சிஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? ஜலத் மேரி அவங்க
கிட்னி ப்ராப்ளத்தினால அவங்க அன்கான்சியஸில் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கை ப்ரேயர் எப்படி கால் அசைவு மட்டும் இருக்குது ஃபாதர். என்ன பிரதர்? கை அசைவும் கால் அசைவு மட்டும் தான் இருக்குது, இன்னும் வாய் பேச முடியல ஃபாதர். ஓகே 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 பிரதர். சிஸ்டர் கேட்டிங்களா? அவங்க பேர் ஜலத் மேரி. அவங்க கிட்னி கிட்னி ப்ராப்ளத்தினால, கிட்னி ப்ராப்ளம் அப்படி தானே பிரதர்? ஆமா ஃபாதர். ஓகே, கிட்னி ப்ராப்ளத்தினால அன்கான்சியஸில் இருக்காங்க. ஜஸ்ட் அந்த கை கால் மட்டும்தான் அசைக்க முடியுது, வேற எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டாக கிளியராக வேண்டி ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர். ஓகே பிரதர். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். அப்பா அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், உன் நாமத்தை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ ஹalleluya ஹalleluya. அப்பா இந்த ஜெனட் மேரி ஆண்டவரே, அப்பா இந்த சகோதரி அப்பா உமது பாதம் சமர்ப்பிக்கிறேன் இவ்வளவு காலம் ஆண்டவரே. அப்பா இந்த மகளுக்கு நீர் செய்த எல்லா விதமான நன்மைத்தனங்களுக்காகவும், அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் நீர் பெற்றுக் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவரே, அப்பா அந்த குடும்பத்தை முன் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. மகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த நேரத்திலே மகளை முழுவதுமாக ஆண்டவரே அப்பா உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya ஹalleluya. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உச்சி முதல் உள்ளங்கால் வரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பாகமாக ஆண்டவரே அப்பா உமக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அழகு பார்த்து படைத்த அந்த மகள் ஆண்டவரே அப்பா, ஒரு குறையும் இல்லாமல் அப்பா அந்த மகளை நீர் எவ்வாறு படைத்தீரோ ஆண்டவரே அப்பா, அதை ஒரு முன் மனக்கண் முன் ஆண்டவர் இந்த நேரம் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஹalleluya. அப்பா என் கண்ணில் ஆண்டவரே விலை மதிக்க பெற்றவள் என்று சொல்லி ஆண்டவரே மகளை அழகு பார்த்து ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பி வைத்தீர் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரை முழுவதுமாக படைத்த அந்த மகளை திரும்பவும் ஆண்டவரே ஹalleluya ஒரு முறை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா இதோ இந்த மகளுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனைகள் ஆண்டவரே அப்பா, அந்த 2 கிட்னிகள் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. அப்பா நீர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த அந்த மாபெரிய ஒப்பற்ற இறைவார்த்தை ஆண்டவரே அப்பா, உமது தழும்புகளின் மூலமாக அப்பா மகள் முழுவதுமாக குணமடைந்து விட்டாள் என்ற வார்த்தை ஆண்டவரே இதோ தூயாவின் உதவியோடு அப்பா மகளுக்குள்ளாக அனுப்புகிறேன் ஆண்டவரே. அப்பா உமது தழும்புகள் ஆண்டவரே 2025 வருடங்களுக்கு முன்பாக அப்பா இந்த மகளுக்காக நீர் அந்த சிலுவை ஏற்றீர் ஆண்டவரே. அப்பா இந்த மகளின் ஆண்டவரே அப்பா இது உடம்பிலே இருக்கிற அப்பா இதோ எல்லா குறைகளையும் நீக்க ஆண்டவரே. அன்று அப்பா நீர் அந்த சிலுவை ஆண்டவரே அப்பா, அந்த சிலுவையிலே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா அந்த மகளுக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே. அப்பா அதன் மூலமாக அந்த பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்பா, உமது தழும்புகளினால் ஆண்டவரே, உமது காயங்களினால் அப்பா அந்த மகள் முழுவதுமாக குணமடைந்து விட்டாள் என்ற வார்த்தை ஆண்டவரே. அப்பா அந்த மகளின் கிட்னிகள் ஆண்டவரே அப்பா ஹalleluya ஹalleluya. அப்பா அந்த கிட்னிகளில இருக்கிறப்பா அப்பா எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆண்டவரே அப்பா உமது தழும்புகளின் மூலமாக ஆண்டவரே அப்பா இதோ மகளுக்கு இதோ இப்பொழுது ஆண்டவரே அப்பா அந்த சுகம் கிடைக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சுகம் கிடைத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அத்தி மரத்திற்கு வைத்து அதே சாபம் ஆண்டவரே அப்பா, அத்தி மரத்திற்கு ஆண்டவரே அப்பா ஹalleluya ஹalleluya எவ்வாறு அதன் ஆண்டவரே வேர்க்கால்களோடு பட்டு போனது ஆண்டவரே அப்பா, அது போன்று ஆண்டவரே அப்பா இந்த கிட்னிகளிலே இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் ஆண்டவரே அப்பா அந்த வேர்க்கால்களோடு ஆண்டவரே எங்கு ஆரம்பித்ததோ அப்பா அந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா முழுவதுமாக செயலாக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த 2 கிட்னிகளும் ஆண்டவரே ஹalleluya இதோ புதிதாக ரெனியூ செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அப்பா சிலுவையிலே இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு துளியும் ஆண்டவரே அப்பா இந்த மகளில் ஆண்டவரே அப்பா அந்த மகளுக்கு தெளிக்கப்படுவதற்காக நன்றி, அந்த கிட்னிகளிலே தெளிக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ அந்த கிட்னிகள் அப்பா அப்பா புத்தம் புதிய கிட்னிகளாக ஆண்டவரே அப்பா உருமாற்றம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. புதுப்பிக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அந்த மகளுக்குள்ள ஆண்டவரே அப்பா ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா அந்த மகளுக்குள்ளாக புதிய ஒரு ஆண்டவரே அப்பா புதிய ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த உடம்பு ஆண்டவரே அந்த கிட்னிகளை அப்பா முழுவதுமாக ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஒரு புதிய கிட்னியாக அப்பா அப்பா அந்த உடம்பு ஆண்டவரே அப்பா அதை பெற்றுக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மகளை ஆண்டவரே முழுவதுமாக உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு ஆண்டவரே உடல் பாகமும் ஆண்டவரே அப்பா ஹalleluya இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே முழுவதுமாக செயல்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் திரும்பவும் ஆண்டவரே அப்பா உமது தழும்புகளின் மூலமாக ஆண்டவரே அப்பா மகள் முழுவதுமாக குணமடைந்து விட்டால் இதோ ஒருவர் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது இதோ அவர் புதிதாக்கப்படுகிற
வருகிறார் என்றது 2 கொரிந்தியர் 5:17 இறைவார்த்தை அப்பா இதோ மகளுக்குள்ளாக அனுப்புகிறேன் ஆண்டவரே. பழையன முழுவதும் கழிந்து ஆண்டவரே அப்பா இதோ புதிதாக்கப்படுவதற்காக நன்றி. ஏனென்றால் அந்த மகள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவரே இணைக்கப்பட்ட புதிதாக்கப்பட்ட மகளாக இருக்கிறாள் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது நாமம் மகிமைப்படப்பா. அப்பா இதோ இந்த காரியத்தை நீர் அந்த மகளுக்கு செய்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise God. பிரதர் நீங்க மியூட்ல இருக்கீங்க பிரதர். பிரதர் ஜோஸ் பிரதர் நீங்க மியூட்ல இருக்கீங்க பிரதர். சாரி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரதர் ஆனந்தன் கேக்குறீங்களா? சொல்லு. சாரி. நீங்க இறை வார்த்தை தான் அறிக்கையிடுறீங்களா? அறிக்கிறேன் ஃபாதர். எந்த வார்த்தையை அறிக்கையிட்டு இருக்கீங்க? எந்த வார்த்தை அறிக்கையிட்டு இருக்கீங்க சிஸ்டர்? அவங்களுக்கு ஏதாச்சும் புதிய வார்த்தை கொடுக்குறீங்களா? பிரியா சிஸ்டர். பிரதர் அந்த 2 கொரிந்தியர் 5:17 இயேசு இப்ப இவங்க சொன்னாங்கல்ல ராணி சிஸ்டர். ஓகே 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 2 கொரிந்தியர் 5:17. ஓகே 2 கொரிந்தியர் 5:17. எஸ். ஓகே பிரதர் இறை வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. 2 கொரிந்தியர் 5:17. ஓகே என்னது பர்சனலைஸ் பண்ணா நல்லா இருக்கும்ல பிரதர்? ஆமா. எனவே ஒருவர் எனது தாய் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கின்றார். அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார். பழையவை களைந்து போயின, அனைத்தும் புதிதாக மாற்றப்பட்டன. அதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஓகே தானே சிஸ்டர்? பிரதர் கேக்குறீங்களா? இந்த வார்த்தையை நோட் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 5:17. அதை பர்சனலைஸ் பண்ணி உங்க அம்மாவுக்காக நீங்க சொல்லுங்க. ஓகே. என் தாய் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்றார். அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து போயன, அனைத்தும் புதிதாக மாற்றப்பட்டன. அப்ப இந்த வார்த்தை இந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. அதே போல இயேசுவின் தழும்புகளினால் என் தாய் குணமடைந்ததற்காக நன்றி. அவங்க சொல்ல முடிஞ்சதுன்னா இயேசுவின் தழும்புகளினால் நான் முழுவதுமாக குணமடைந்து விட்டேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதா இயேசுவின் தழும்புகளினால் என் தாய் முழுவதுமாக குணம் அடைந்ததற்காக நன்றி. ஓகேவா? ஓகேவா? இந்த வார்த்தை, இந்த 2 வார்த்தை நீங்க சொல்லுங்க. அதே போல கல்வாரி சிலுவையில ஜீசஸ் சொன்னார் இல்லையா, எல்லாம் முடிந்து விட்டது. இந்த வார்த்தை எனக்காக என் தாய்க்கு இருந்த எல்லா பலவீனங்களும் எல்லாம் முடிந்து விட்டது அப்படிங்கிற வார்த்தைய திரும்ப கன்ஃபஸ் பண்ணுங்க. ஓகேவா? பிரைஸ் தி லார்ட். நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணிருக்காங்க. ஓகே 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 பிரதர். பிரைஸ் தி லார்ட். கடவுள் முழுமையான விடுதலை கொடுத்திருக்காங்க. நீங்க சாட்சியா சொல்லுவீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கிய ஆண்டினி பிரதர் என்ன பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க பிரதர்? வீட்ல அது வெளியே வந்துருச்சு பிரதர். எங்க வீட்டம்மாவுக்கு கொஞ்சம் 2 நாளா ஒரே உடம்பு வலி. வீட்டுல கொஞ்சம் வெள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒதுக்கி இருப்பாப்புல இருக்கு. உடனே குறுக்கு பெயின், நிக்க கூட முடியல, ரொம்ப பெயின் இருக்கு அவளுக்கு. பிரைஸ் தி லார்ட். நோ ப்ராப்ளம் பிரதர். ப்ரேயர் பண்ணலாம். ப்ரேயர் பண்ணுவோம் பிரதர். உங்க பேர் என்ன பிரதர்? மெடோனா. ஓகே மெடோனா. ஓகே பிரதர். அவங்களுக்கு முதுகு வலி, பாடி பெயின், முதுகு வலி, மத்தியானம் பாத்திரம் கழுவிட்டு இருந்திருக்காங்க. அப்படியே தலை சுத்து மாதிரி வந்துட்டு போல இருக்கு. ஓகே 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 பிரதர். ப்ரேயர் பண்ணுவோம். வேற யாருக்காச்சும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா பிரதர்ஸ்? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். தலைவலி, ஒரே ஜலதோஷம், தலை கீழே போட முடியல, நல்ல பெயினா இருக்கு தலை. ஓகேம்மா. உங்க பேர் என்னம்மா? சுஜி. ஹஸ்பண்ட் ஒரே இரும்பல்.
அவங்க பேர் என்னம்மா? ஜஸ்டின். இருமல் எப்ப? அவங்களுக்கு இருமல், உங்களுக்கு தலைவலி, ஜலதோஷம். ஓகே, தலைவலி ஜலதோஷம் உங்களுக்கு, அவங்களுக்கு இருமல். ஓகே ஓகே ஓகேம்மா, ப்ரேயர் பண்ணலாம். அமுத ஜெய்சலி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இந்த சுச்சி அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் ஜஸ்டின் அவங்களுக்கு தலைவலி ஜலதோஷம். சுஜி அவங்களுக்கு தலைவலி ஜலதோஷம், அவங்க ஹஸ்பண்டுக்கு இருமல். இந்த ரெண்டுக்கும் ப்ரேயர் பண்றீங்களா? பிரதர் பிரைஸ் லார்ட். ஓகே, பிரைஸ் லார்ட் சிஸ்டர். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். அப்பா ஆவியானவரே, நீர் இதோ இந்த சகோதரன் சகோதரி சுஜி ஜஸ்டின் என்ற கணவன் மனைவி தம்பதியருக்கு ஜெபிக்க அழைத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஆவியானவரே, இதோ இந்த இடத்தில் எங்களை ஆளுகை செய்கிறவராய் அரசாட்சி செய்கிறவராய் நீர் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த சகோதரன் ஜஸ்டின் சகோதரி சுஜி இவர்கள் இருவரையும் உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தாயின் கருவில் உருவானது முதல் இந்த நொடி பொழுது வரை அப்பா இவர்களை எல்லாவித நலன்களாலும் நன்மைகளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா பெற்றுக்கொண்ட எல்லா வாழ்வாதாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா இதோ இந்த நேரத்தில் இந்த மகள் சுஜிக்குள் இருக்கக்கூடிய தலைவலி ஜலதோஷத்தை பார்த்து பேசுகிறேன். மார்க் 11:23 படியாக இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி நித்திய நரகக்கடலில் போய் ஒன்றிக்கொள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஆவியானவரை நீர் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் சொன்ன அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நீர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறீர் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இதோ முற்றிலுமாய் இவர்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த சளி தலைவலி ஜலதோஷம் முற்றிலுமாய் மகள் சகோதரி சுஜிக்குள் இருந்து வெளியேற்றப்படுவதற்காக நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ பெற்றுக்கொண்ட இந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பெற்றுக்கொண்ட இந்த விடுதலையை மகள் சுஜிக்குள்ளாக யோகன் 15:16 இறை வார்த்தை கொண்டு முத்திரையிடுகிறேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி என்றும் நிலைத்திருக்கவும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வாக்கை முத்திரையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய தழும்புகளால் காயங்களால் இந்த மகள் சுஜி பெற்றுக்கொண்ட முழு விடுதலைக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இதோ சகோதரர் ஜஸ்டின் அப்பா மீண்டுமா இந்த கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இவருடைய உடல் தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம். அழகைக்கு இவரது உடல் மீது எந்த அதிகாரமும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இதோ இந்த சகோதரருக்குள் இருக்கக்கூடிய அவர்கள் மழையாக நினைக்கக்கூடிய இருமலை பார்த்து பேசுகிறேன். நரகக்கடலில் ஒன்றிக்கொள்ள உனக்கு கட்டளையிடுகிறேன். இருமல் அனைத்தும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அந்தகார சக்தியின் வல்லமை பார்த்து பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். வெளியேறின மகனை முழுமையான விடுதலை, முழுமையான விடுதலை, விடுதலை இயேசு நாமத்தில். நன்றி ஆண்டவரே, இயேசுவே கொடான கோடி நன்றி அப்பா. இதுவரைக்கும் கொடுத்த இந்த முழு விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord sister. இப்போ எப்படி இருக்கீங்க சுஜி சிஸ்டர்? ஜலதோஷம் மூக்கு மாசி ஒழுவிட்டே இருந்தது, இப்போ அது ஒண்ணுமே வரல. Praise the Lord. கரங்களை தட்டியுடன் கடவுளுக்கு மகிமை செலுத்துவோம். நீங்க இயேசுவின் தலைமுறையினால் நானும் என் கணவரும் முழுமையான விடுதலை பெற்றுவிட்டோம் அப்பா, அதற்காக நன்றின்னு மட்டும் சொல்லுங்க. கடவுள் உங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்திருக்காங்க. Praise the Lord sister. Thank you. Praise the Lord brother. Okay. உங்க ஒய்ஃப் இருக்காங்களா பக்கத்துல? ஆரோக்கிய அன்னை ராஜ் பிரதர்
பிரதர் நான் கடையில இருக்கிறேன் பிரதர். நோ ப்ராப்ளம் பிரதர். நான் ப்ரேயர் பண்றோம். அவங்க நீங்க திரும்ப அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே பிரதர். ஓகே பிரதர். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, நீங்க ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. என்ன வார்த்தை சொல்றோமோ, எஸ், 2-3 பேர் இறை வார்த்தை சொல்லுதில்லை, 2-3 பேர் என் நாமத்தினால் எதை கேட்கின்றார்களோ அது நடக்கும். ஓகேவா? ஒரே கருத்துக்காக நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கடவுள் அந்த இடத்துல அந்த நிமிடமே பதில் கொடுக்கிறாரு. ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. உங்க மனைவி முழுமையான விடுதலை இப்போ பெற்றுக்கொள்வாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பின் பிதாவே, அப்பா, இது இந்த நாளில் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இதோ அந்த நாளில் ஆண்டவரே, என்னை இந்த மகளுக்காக ஜெபிக்க என்னை நீங்கள் தகுதிப்படுத்தி மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. மகள் மெடோனோவை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மகளுக்காக நீங்கள் வைத்திருக்கின்ற அப்பா அந்த அழகான வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, இந்த இடத்துல நீங்கள் செயலாற்றி அசைவாடி கொண்டிருக்கின்றமைக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அனைத்தையும் பெற்று கொண்டீர்கள் என்று விசுவாசிக்க சொல்லிருக்கீங்க ஜீசஸ். ஐ பிலீவ். நாங்கள் இந்த மகளுக்கு நீங்கள் முழுமையான விடுதலையை தந்திருக்கின்றமைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விடுதலையை இந்த மகள் பெற்று அனுபவிக்க முடியாமல் முதுகு வலி, தலை சுற்றல், தேவையில்லாத பலவீனங்கள் கொண்டு வந்திருக்கின்ற தீவனுடைய எல்லா கிரியைகளையும் லூக்கா 10:19 படி பாம்பையும் தேளையும் மிதிக்கவும் சாத்தானின் சகல தந்திரங்களை வெல்லவும் என் தகப்பன் தந்திருக்கின்ற அந்த ஒப்பற்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தால் கடிந்து கட்டி நித்திய பாதாள நரக நெருப்பில் தள்ளுகிறேன். அவன் திரும்ப ஒருபோதும் மீண்டும் எழ முடியாத வண்ணம் வெற்றியின் சின்னமாகிய சிலுவையை நாட்டின இந்த நாளை முத்திரையிடுகிறேன். மார்க் 11:23 கூறியிருப்பது போல உள்ளத்தில் ஐயமின்றி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் போய் விழு என்று சொன்னால் விழும் என்ற இறை பார்த்தேன்படி இந்த மகளுடைய உடலில் மலையாக காணப்படுகின்ற அந்த பேக் பெயின், முதுகு வலிகள், தலை சுற்று, அதன் காரணமாக அந்த எல்லா விதமான பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்போதே அதன் ஆணிவேரோடு பெயர்ந்து கடலில் வேரூன்றி நிற்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். இந்த மகளுடைய முதுகு வலி முற்றிலுமாக மறைந்து விட்டன என்பதை இயேசுவின் நாமத்தினால் நான் அறிக்கையிடுகிறேன். இந்த நாளில் மண்ணிலும் விண்ணிலும் இயேசு என்னும் நாமத்தை தவிர இந்த மேலான நாமம் இல்லை. முடவனை நடக்கச் செய்த அந்த நாமம், இறந்தவனை உயிர்த்தெழச் செய்த நாமம், அதே நாமத்தினால், அதே வல்லமை மிக்க அதே நாமத்தினால் இப்போதே இந்த மகள் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டார் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன், பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த மகளுடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை எல்லா நரம்பு மண்டலங்களிலும் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லுகின்றமைக்கா நன்றி செலுத்துறோம். எந்தெந்த இடங்கள் பலவீனங்கள் காணப்படுகின்றன எல்லா இடங்களிலும் அப்போ அது வல்லமை ஊற்றப்படட்டும். புதிய ஆற்றல், புதிய வல்லமையினால் இந்த மகளை நீங்க நிரப்புகின்றமைக்கா நன்றி செலுத்துறாங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாள் நீங்க இந்த மகளுக்கு நீங்க கொடுத்திருக்கின்ற இந்த மேலான விடுதலைக்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் தழும்புகளினால் இந்த மகள் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டார் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த மகளுடைய வாயிலிருந்து விழுந்த நெகட்டிவான வார்த்தைகள், எந்தெந்த வார்த்தைகள் தீயவன் கைகள் காணப்படுகின்ற ஒவ்வொன்றின் மீதும் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அவன் நெகட்டிவான வார்த்தைகள், அவன் மீண்டும் இந்த வார்த்தைகளை அவன் எடுத்து செயல்படுத்த முடியாதவனும் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து நிர்மூலமாகும்படி கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ அப்பா. நீங்க நாள் இங்கே கொடுத்திருக்கின்ற மேலான விடுதலைக்காக நன்றி. எல்லா மகிமையும் கனம் அப்பா உங்க ஒருவருக்கே செலுத்துகிறேன். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் பிரதர். நன்றி 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 இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். அது நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஆண்டவர் நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அங்க என் மனைவியை அப்படியே நெஞ்சில என் மனைவியை சாச்சி வச்சு நின்னுட்டு இருக்காரு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். glory to God. கடவுளுக்கு நன்றி. ஆண்டவர் நன்றி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். முழுமையான விடுதலை பெற்றுட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் நீங்க சாட்சி சொல்லுவீங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். நன்றி பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். வேற யாராச்சும்?
Praise the Lord. அம்மா வந்து ஒரே தலை சுத்து, காலும் ஒழுங்கா நடக்க முடியல, நடக்கும்போது விழுந்தது மாதிரி அப்படியே ஒரே தலை சுத்தா இருக்குது, நல்ல முடியாம இருக்காங்க. அவங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க. அம்மா பேர் என்ன சிஸ்டர்? கீதா. கீதாவா? ஆமா, கீதா. கீதா. ஓகே. வேற யாருக்காச்சும் பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? Praise the Lord, brother. Praise the Lord. இந்த ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வேலை பார்க்கும்போது பலகை அவங்க கையில பட்டு வீக்கமாயிருக்கு, நல்லா ஓகே. வலிக்குதுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. அவங்க பேர் என்ன பிரதர் சிஸ்டர்? அருணேஷ், வலது கையில விரல்ல பட்டிருக்கு. ஓகே சிஸ்டர், ட்ரை பண்ணலாம் சிஸ்டர். கையில் அடிப்பட்டு வலது கையில். ஆமா. ஓகே ஓகே சிஸ்டர், ப்ரே பண்ணலாம். வேற யாருக்காச்சும் ப்ரே ரிக்வெஸ்ட் இருக்கா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? பிரதர், ப்ரே நான்சினாவோட அம்மா பேசுறேன். சொல்லுங்க. Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட். என்னோட கணவருக்கு வந்து பேக் பெயின் பிரதர், மாதிரி ஒரு 2-3 மாசமாவே அதுல இருந்து அவரால், நாங்களும் பிசியோ கொடுத்தோம், டாக்டர்கிட்டையும் காமிச்சோம், அது ஒன்றும் சரியாக மாட்டேங்குது. ஓகே, அவங்க பேர் என்னம்மா? சவரிநாதன் பிரதர். ஓகே ஓகே, பேக் பெயின் இல்லைங்களா? ஓகே ஓகே சிஸ்டர், வேற யாருக்காச்சும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குதா இல்லைங்களா? பிரியதர்ஷினி சிஸ்டர், இந்த 3 பேருக்கு ப்ரேயர் பண்றீங்களா? கீதா அவங்களுக்கு தலைச்சுத்து, அருணேஷ் அவங்களுக்கு வலது கையில் அடிபட்டு இருக்குது, சபரிநாதன் அவங்களுக்கு பேக் பெயின். ஓகே பிரதர். ஓகே சிஸ்டர். ஓகே. தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, இதோ உமது நாமத்தை ஆண்டவரே நாங்கள் கூறியவுடன் ஆண்டவரே, அப்பா இதோ எல்லா விதமான பலவீனங்களும் அப்பா இதோ நீர் இல்லாமல் செய்கின்ற ஆண்டவரே, உமது கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமது நாமத்தினால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மிடம் வருவோர் யாவரும் ஆண்டவரே அப்பா வெறுங்கையராய் திரும்பி போவதில்லை என்று நாங்கள் முழுவதுமாக நம்புகின்றோம் ஆண்டவரே. அப்பா மூவுலகம் மண்டியிடக்கூடிய அந்த நாமம் ஆண்டவரே. அப்பா அந்த நாமத்தினால் ஆண்டவரே அப்பா இன்னொரு முறை ஆண்டவரே உமது பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கீதா என்ற சகோதரி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கீதா, அப்பா அந்த சகோதரிக்கு ஆண்டவரே இவ்வளவு காலம் நீர் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் நன்றி. அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வாதமாக பாதுகாத்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி. அப்பா இதோ அந்த சகோதரிக்கு ஆண்டவரே அப்பா இதோ இந்த வந்திருக்கிற தலை சுத்து ஆண்டவரே, அப்பா தலை சுற்றுகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மகளை முழுவதுமாக உமது பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த மகளுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே அப்பா இந்த தலை சுற்றலுக்கு அப்பா எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசு என்ற வல்லமையுள்ள நாமத்தை பேசுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா இந்த தலை சுற்றலுக்கு காரணமான அப்பா அந்த பிரச்சனை ஆண்டவரே, அந்த பிரச்சனைக்கு இயேசுனும் நாமத்தை பேசுகிறேன் ஆண்டவரே. விட்டு போ சாத்தானே, உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதோ அந்த உடம்பு, அந்த சகோதரின் உடல் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. அப்பா உயிர் வாழுகிற இயேசு கிறிஸ்து தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. அந்த உடலில் எந்த ஒரு பலவீனமும் இல்லை என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். அவுட் ரைட் நவ். You have no authority in our body. Hallelujah, hallelujah. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தலைவலி விட்டு வெளியேறி இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்திலே பரிசுத்த இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ இயேசுவின் காயங்களின் மூலமாக அந்த தலைவலி முழுவதுமாக குணமடைந்து விட்டது என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நான் அறிக்கை எடுக்கிறேன். வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் இதோ அந்த உடம்பிலே இந்த நேரத்தில் செயலாற்றுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மகளுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் ஆண்டவரே, அப்பா பயத்தின் நாவிகள் ஆண்டவரே இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் விட்டு வெளியேறுவதற்காக நன்றி. அப்பா இதோ மலைகளாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரே இதோ இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமது கட்டுப்பாட்டுக்குள் ஆண்டை கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தலைமறை முழுவதுமாக இப்பொழுது குணமடைந்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya. பயத்திற்கு பதிலாக அப்பா உமது நம்பிக்கை ஆண்டவரே, என் ஆண்டவரினால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவரே. அப்பா மகள் முற்று முழுவதுமாக ஆண்டவரே, அப்பா உம்மை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. ஆவியானவரே, உமது நாம மகிமைப்பட போவதற்காக நன்றி. மகள் சாட்சியமாக இதோ உமக்கு வந்து இதோ என்னுடைய ஆண்டவரினால் இது கூடிட்டு என்ற ஆண்டவரே, அப்பா உமது நாமத்தை மகிமைப்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya அப்பா, ஹalleluya. அப்பா பிரதர், மற்ற பிரதர்கிட்ட பேர் என்னன்னு சொன்னீங்க பிரதர்? பிரதர் ஜோஸ், மற்ற சகோதரர்கிட்ட பேர் என்னன்னு சொன்னீங்க? அருணேஷ், அவங்களோட வலது கையில் அடிபட்டிருக்கு சிஸ்டர். அப்பா இதோ மகனை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த சகோதரர் அருணேஷை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹalleluya ஹalleluya. அப்பா மகனுக்கு நீர் இவ்வளவு காலம் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. நல்ல ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவர், அதற்காக நன்றி. நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்பா இதோ ஹalleluya. அப்பா இதோ மகனின் ஆண்டவரே, அப்பா அந்த காயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா அப்பா உமது நாமத்துக்கு ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே, அப்பா முடவனை நடக்க வைத்தீர் ஆண்டவரே. அப்பா இதோ உம்மால் கூடாததொன்றுமில்லை, ஆகாததொன்றுமில்லை ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இதோ மகனுடைய அந்த வழிகள் எல்லாம் ஆண்டவரே நீர் எடுத்து மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அப்பா அந்த அந்த ஒப்பற்ற இறைவார்த்தை ஆண்டவரே மகனுக்கு தூய ஆவின் உதவியோடு அனுப்புகிறேன் ஆண்டவரே. அப்பா உமது தழும்பின் மூலமாக அப்பா மகன் முழுவதுமாக ரிகவர் ஆகிவிட்டார் ஆண்டவரே. அப்பா மகன் முழுவதுமாக உமது காயத்தின் மூலமாக ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஹalleluya. அப்பா அந்த வழிகள் முழுவதுமாக எடுத்து மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த நரம்புகள் ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா மாற்றப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த வழிகள் முழுவதுமாக ஆண்டவர் உமது பரிசுத்த இரத்தத்தினால் ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஹalleluya. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்பா ஆற்றப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசுவினால் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை பேசுகிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த உடலில் ஆண்டவரே எங்கெங்கு பலவீனங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கு வலிகள் இருக்கிறதோ ஆண்டவரே, ஹalleluya. அப்பா நீர் எழுந்து நட என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா அது போன்று ஆண்டவரே மகன் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் ஒரு வலியும் இல்லாமல் ஆண்டவரே, அப்பா ஹalleluya முந்தி இருந்ததை விட ஆண்டவரே பல மடங்கு வலிமையோடு எழுந்து நடக்க ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்பா ஹalleluya இயேசுவின் நாமத்தை அப்பா நான் உபயோகிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மகன் பூரணமாக குணமடைந்து விட்டார் என்று ஆண்டவரே, அப்பா நாங்கள் உம்மது நாமத்தின் மூலமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஹalleluya. ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மகன் ஆண்டவரே முழுவதுமாக குணமடைந்து விட்டார் என்று ஆண்டவரே, அப்பா நாங்கள் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி 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 நன்றி. மற்ற பிரதர் என்ன சொன்னீங்க பிரதர் கடைசியா? சபரிநாதன், பேக் பெயின் சிஸ்டர். அப்பா அந்த சகோதரியை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்பா அந்த ஸ்பைனல் கோட் ஆண்டவரே, அப்பா அந்த ஸ்பைனல் கோடிலே இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா அந்த ஹalleluya உடம்பிலே இருக்கிற எல்லா ஸ்பிரிட்டும் ஆண்டவரே, அப்பா எல்லா நெகட்டிவ் ஸ்பிரிட்டும் ஆண்டவரே, ஹalleluya. லூக்கா 10:19 அதிகாரத்தின்படி பாம்பையும் தேலையும் மிதிக்கவும் தீயவன் கொண்டு வருகின்ற அப்பா அந்த உடம்பிலே தீயவன் கொண்டு வந்து போடுகின்ற எல்லாவித அந்தகார சக்திகளை அப்பா வெல்லவும் நீர் எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை அப்பா இந்த நேரத்தில் நான் உபயோகிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் எனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தின் மூலமாக அந்த மகனுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான தீயவன் கட்டி இருக்கிற எல்லா எரிக்கோ கோட்டைகளும் ஆண்டவரே இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அவருக்குள்ள ஆபரேட் செய்கின்ற எல்லா ரீவைண்டிங் ஸ்பிரிட் ஆண்டவரே, அப்பா எல்லா நெகட்டிவ் ஸ்பிரிட்டும் ஆண்டவரே, அப்பா எல்லா பயத்தின் ஆவிகள் ஆண்டவரே, அப்பா எல்லா நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவரே, அப்பா லூக்கா 10:19 அதிகாரத்தின்படி கடிந்து கட்டி நித்திய பாதாள நரகத்திலே தள்ளி அதன் மேல் வெற்றியின் சிலுவை நடுகிற ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி. அப்பா உயிர்த்த இயேசுவின் அந்த அபிஷேகம் ஆண்டவரே, அப்பா உயிர்த்த இயேசுவின் அந்த ஆவி ஆண்டவரே, இதோ இந்த மகனுக்குள்ளாக ஆண்டவரே முழுவதுமாக செயல்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த ஹalleluya. அப்பா அந்த ஸ்பைனல் கோடில இருக்கிற எந்த வலியான இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா இந்த நேரத்தில் ரினியூ செய்யப்படுவதற்காக நன்றி. அப்பா இயேசுவின் உயிர் தெழுந்த ஆவி ஆண்டவரே, அப்பா அந்த உயிர் தெழுந்த அபிஷேகம் ஆண்டவர் இந்த நேரத்தில் மகனுக்குள்ள முழுவதுமாக செயல்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த இடுப்பு வலி எடுத்து மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா இதோ மகன் ஆண்டவரே, அப்பா மகன் ஆண்டவரே, அப்பா இந்த நேரத்தில் முழுவதுமாக ஆண்டவரே எந்த ஒரு வலியும் இன்றி அப்பா எழுந்து நடக்கக்கூடிய ஆண்டவரே அந்த மாற்றத்தை நீர் அந்த மகனுக்குள்ளாக கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வலி அப்பா ஹalleluya அவுட் ரைட் நவ பை த நேம் ஆஃப் ஜீசஸ்.
By the name of Jesus, I speak to you right now. Leave him right now. You have no authority to operate in his life, in his body. That body belong to Jesus, the King. Amen, Jesus. Our Lord Jesus, out right now. Hallelujah. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெயம் எடுக்கிறோம். ஆமென். Praise God. Thank you, Jesus. Praise the Lord. கீதா சிஸ்டர் செக் பண்ணுங்க உங்க தலை சுத்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு இது சொல்லுங்க. அருணேஷ் பிரதர்கிட்ட கேளுங்க, அவங்க கையில் முழுமையான விடுதலை கடவுள் கொடுத்துருக்காங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. சபரிநாதன் பிரதர் அவங்கள்ட்ட கேளுங்க, பேக் பெயின் கிளியர் ஆயிடுச்சான்னு. சிஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? ஓகே. வேற யாருக்காச்சும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. மேரி சிஸ்டர் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுறீங்களா? மேரி சிஸ்டர் லைனில் இருக்கீங்களா? ஓகே. ஓகே. அமிது ஜெயஸ்ரீ சிஸ்டர் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணுறீங்களா? Praise the Lord, brother. Okay, brother. ஓகே சிஸ்டர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அப்பா, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காகவும் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்காகவும் இந்த ஜெப கூடுகைக்காகவும் அப்பா, நீர் ஒன்றிணைத்த உன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் அவர்களின் குடும்ப உறவுகள், உற்றார் உறவினர், ஊர் மக்கள் அனைவருக்காகவும் அப்பா இதோ இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம். அப்பா, படைப்பனைத்தும் ஆண்டவரை படைத்தவரை மகிமைப்படுத்தும்படியா என்னுடைய கூடுகையில இருந்தோம். அப்பா, ஆவியானவரே எங்களோடு அப்பா இந்த கூடுகையின் தொடக்கம் முதலால் அப்பா பிரைஷன் வர்ஷிப் தொடங்கி அப்பா இறை செய்தி வேளையிலும் சாட்சிய வேளையிலும் அப்பா விடுதலை அளிக்கும் வேளையிலும் முழுமையாக ஆவியானவரை ஆட்கொண்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இறை செய்தி வேளை அப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அப்பா எதையும் வெல்லுவதற்கு எங்களுக்கு பயிற்சி கொடுத்து உமக்குரிய பிள்ளைகளாய், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வீரத்தோடு வாழ்ந்திடவும் எங்கள் அரண்களை தகர்த்து எறியவும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வலுப்படுத்தி இருக்கிறீரேப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா தொடர்ந்து அப்பா அடுத்த எங்களது கூடுகை வரும் மூலமும் ஆவியானவரோடு இணைந்து அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்குள் நிறைவாய் இருக்கும்படியாக பிள்ளைகளை உம் ரத்தத்திற்குள் மூடி மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க போற உடைய எண்ணற்ற கிருபைக்கு உம்முடைய பேரன்பிற்கு நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord, sister. Praise God, brother. Praise God. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord, brother. Thank you, brother. Thank you for all. Lord, praise the Lord, brothers and sisters. நன்றி பிரதர், எல்லாருக்கும் நன்றி, ஸ்தோத்திரம். Praise the Lord, ma. Okay. யாரு ஹோஸ்ட்? Praise the Lord, brother. Praise the Lord, brother. வீட்டம்மா போன் அடிச்சாங்க, பெயின் குறைஞ்சிட்டான் பிரதர். கடவுளுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி பிரதர். கடவுளுக்கு நன்றி பிரதர். கடவுளுக்கு நன்றி. அவங்கள்ட்ட அந்த இறைவார்த்தை அறிக்கையிட சொல்லுங்க பிரதர். ஓகே, க்ளோஸ் பண்ணலாமா? ஹலோ சொல்லுங்க பிரதர். பிரதர் சொல்லுங்க பிரதர். இறைவார்த்தை 2 பேதுரு தானே பிரதர்? ஆமா, 2 பேதுரு 1:24. இயேசுவின் தழும்புகளினால் நான் முழுமையான விடுதலை பெற்றுவிட்டேன். ஆமா, முழுமையான விடுதலை பெற்றதற்காக நன்றின்னு மட்டும் சொல்லுங்க. கடவுள் கொடுத்த நன்றி. சரிங்க பிரதர். நன்றி பிரதர். நன்றி பிரதர். ஓகே பிரதர். பை. ஓகே, அப்ப நான் எண்ட் ஆஃப் பண்றேன், க்ளோஸ் பண்றேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.